கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த வாரம் முழுது நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மளை இந்த வாரம் ஓய்வு நாளை காணும்படியாக செய்தார். அதற்காக நன்றி. அதற்கு மேலாக இந்த ஓய்வு நாளிலே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த ஆராதனைக்கு வருவதற்காக. அதற்கு நம்ம கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று இந்த வேலையிலே நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள். கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதரையா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த நாளிலே கர்த்தாவே என்ன செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறீரோ எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்தல வேடுமாய் செபிக்கிறேன் ஐயா. ஆசீர்வதிக்க வேடுமாய் செபிக்கிறேன், பொறுப்பேற்க வேடுமாய் செபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே, இந்த அருமையான வேளையிலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, நீர் கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்படியாக எங்கள் இருதயங்களை திறந்து வைக்கிறோம் உமக்கு முன்னதாக கர்த்தாவே. ஆண்டவரே, சுத்த இருதயம் உள்ளவர்களாக மாற்றுங்க ஐயா. உம்மை வேதனைப்படுத்தி இருந்தால், துக்கப்படுத்தி இருந்தால் ஆண்டவரே எங்களை கர்த்தாதி கர்த்தனே நீர் இந்த வேளையில கர்த்தா மன்னிக்க விடுமாய் செபிக்கிறோம் ஐயா. உமக்கு முதலிடம் கொடுக்காமல் இருந்திருந்தால், சபையோடு கூட பங்கு கொள்ளாமல் இருந்திருந்தால், கர்த்தாவை உம்மில் பங்கு இல்லாமல் இருந்திருந்தால் எங்களை மன்னிக்க விடுமாய் செபிக்கிறோம் ஐயா. நீர் அருவருக்கத்தக்கதான காரியங்கள் எங்களுடைய கண்ணின் நிச்சயினாலே கர்த்தா மாம்சத்தின் பெருமையினாலே நாங்கள் செய்திருந்தால் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி நன்றி. உமக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் மன்னிங்க ஐயா. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் மன்னிங்க கர்த்தாவே. அப்பா தேவனே, எங்களை கர்த்தாதி கர்த்தனை எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து எங்களை வெண்மையாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாத படிக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன். ரட்சித்து பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. மற்றவர்களுடைய தப்பிதங்களையும் நாங்கள் மன்னிக்கிறோம் இந்த வேளையில கர்த்தாவே. நீர் அப்படியாக பெருங்காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த ரத்தத்தில் எங்களுடைய எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக மேலாகும் இந்த இடத்திலும் கூட ஊற்றுகிறோம். அது அக்னியாக இறங்கட்டும் இந்த இடத்தில் ஐயா. ஆண்டவரே, எல்லா சத்ருவாண்டிய கிரிகள் சுட்டெரிக்கப்படட்டும் ஐயா. நிர்மூலமாகட்டும் கர்த்தாவை. ஸ்தோத்திரங்கள் ஐயா. நீர் கர்த்தாவை பெரிய பெரிய காரியங்களை இந்த இடத்துல செய்ய போகிறதற்காக நன்றி. எல்லாரும் துரிதமாய் கூட்டிக் கொண்டு சேர்க்க விடுமாய் செபிக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற ஆண்டவரே மக்கள் கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே இந்த சபையிலே அதிகரிக்க வேண்டுமா கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏனென்றால் நீர் உம்முடைய பரிசுத்தத்தை விளம்ப இங்கு காத்து கொண்டு இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய சிந்தனைகள் கிறிஸ்துவின் சிந்தனையாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. இருதயங்கள் சுத்த இருதயங்களாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே. நீர் முற்றிலுமாக எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு கர்த்தரை மாத்திரம் நோக்க ஆண்டவரே, கர்த்தரை மாத்திரம் தேட எங்கள் இருதயங்களும் சிந்தனைகளும் கர்த்தாவை உம்மேல் சார்ந்து இருக்கட்டும் கர்த்தாவே. நீர் அப்படியாக செய்ததற்காக நன்றி. எங்களுடைய பாவங்களை மன்னித்து இரண்டு நிச்சயத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. பகலிலே ரகசிய வருமானம் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளுக்குள்ளாகவும் அனுப்ப விடுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. அப்பா தேவனே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இந்த இடத்துல வல்லமையாய் இறங்கி எல்லா காரியங்களும் பொறுப்பேற்றுக் கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதனால் உம்முடைய மகிமை இங்கு சூழ்ந்திருக்கிறது ஐயா. அதற்காக நாங்கள் துதிக்க போகிறோம். சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் எல்லாரும் வாயில திறந்து துதிக்கலாமா? சிஸ்டர் டெய்ஸி வந்து வழி நடத்துவார்கள். அப்பா பிதா எல்லாரும் சத்தமா இடி முழக்கம் போல துதி ஆராதனையில் புறப்பட வேண்டும். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, உமக்கு நன்றி. ராஜாதி ராஜனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவனே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஜலத்தின் மேல் அசைவாடின தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யாக்கோபின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை நடத்தின தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சிங்கத்தின் வாயை கட்டின தேவன், எங்களோடு இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றிகள் ஆண்டவரே. இயேசுப்பா, நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவர்களுக்கெல்லாம் ஒரே தேவனா இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, உமக்கு நன்றி ஆசப்பா. எங்களுக்காய் உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, நீர் ஒருவரே நல்லவர் வல்லவர் ஆண்டவரே, போதுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே, உமக்கு நன்றி. பள்ளத்தாக்கின் லீலி
ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொன்னவரே உமக்கு நன்றி. அன்றைக்கு மோசையோடு இருந்த தேவன் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாய்ந்த துதி ஸ்தோத்திர பலிகளை உடைய பாதப்படியில் ஒப்பு கொடுத்து ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஆமென். துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம் இந்த வேளையில. Gracious and most loving Heavenly Father, we thank you, Lord, for this beautiful Sunday morning. கிருபை நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, இந்த கர்த்தாவே அழகான ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, how good and how pleasant it is, Master, when your children come together. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி வருவது எவ்வளவு ஒரு இன்பகரமான ஒரு காரியமாய் இருக்கிறது Lord, we ஐயா. have come here seeking your face. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உம்முடைய திருமுகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறோம் Lord, ஐயா. when we seek your face, we will never be put to shame, Lord. அப்பா தேவனே, நாங்கள் உம்முடைய திருமுகத்தை தேடும்போது ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை This கர்த்தாவே. morning, just like David said, I was glad when they said to me, come into the house of the Lord. We are glad this morning, man. அப்பா தேவனே, இதோ கர்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது ராஜாவை பார்த்து கர்த்தா ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்படியாக நாங்கள் அனைவரும் கர்த்தாவை இந்த ஆலயத்திற்கு வருவதில் நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம் ஐயா. Lord, in your presence there's fullness of joy, man. அப்பா தேவனே, உம்முடைய பிரசன்னத்திலே கர்த்தா பரிபூர்ண ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு ஐயா. And this morning in your presence we believe miracles will happen in this place. அப்பா தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினால் கர்த்தாவே இந்த இடத்திலே அற்புதங்கள் நிகழும் கர்த்தாவே. Even as some of your children have come here this morning, Lord. ஆண்டவரே, இந்த இடத்தில் அநேகர் வந்திருக்கிறார்கள் ஐயா. When will my miracle happen? ஆண்டவரே, சிலர் சொல்லலாம் கர்த்தா எப்பொழுது என்னுடைய அற்புதம் நிகழும் என்று. Let it happen this day, Lord. ஆண்டவரே, அந்த நாள் இந்த நாளாகவே இருக்கட்டும் ஐயா. Even as this woman with this bleeding problem, she was suffering for so many years, but the moment she touched you, Lord, she was healed, and you are the same God even this day. அப்பா தேவனே, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்ரீ கர்த்தாவே, ஆண்டவரே அநேக வருஷங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், ஆனால் கர்த்தாவே உம்மை தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசத்தோடு கூட வந்து தொட்டதனால் அவள் சுகமடைந்தாள் கர்த்தாவே. And this morning let miracles happen in this place. ஆண்டவரே, அப்படியாக கர்த்தாவே யாரெல்லாம் இன்றைக்கு உம்மை தொடுகிறார்களோ அற்புதங்கள் நிகழட்டும் Let கர்த்தாவே. sicknesses be healed, Lord. ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் குணமடையட்டும் கர்த்தாவே. Let peace reign in their families. அப்பா தேவனே, ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலும் சமாதானம் ஆளுகை செய்து கொள்வதாக. Let broken families be put together, Lord. அப்பா தேவனே, பிரிந்த குடும்பங்கள் ஒருமனப்பட்டு ஒன்று சேர்ந்து வாழட்டும் கர்த்தாவே. We give you all the glory, man. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். And even as your servant delivers your word, ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாதி கர்த்தனை ஊழியக்காரர் கர்த்தாவே வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும் Spirit of பொழுது the living God, have your way in this place. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கர்த்தாவை சித்தம் இந்த இடத்திலே நிறைவேறட்டும் Flow கர்த்தாவே. in this place, Lord. ஆண்டவரே, இந்த இடத்திலே நதியாக ஓடட்டும் ஐயா உம்முடைய பிரசன்னம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். ஆராதனைக்கு நம்ம கடந்து போகலாம். Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். மகிழ்வோம் மகிழ்வோம் வீணாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்த காரணவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்த காரணவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும்
சொல்லுமா அனலான ஊழியம் தாருமே எனக்கு அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே அபிஷேகம் தாருமே பட்டும் மரித்தோர் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் வரங்களை தாருமே கேட்டு பெற்றுக்கொள்கிறது கால வேளையிலே ஆமென் மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நிரப்புவே என்னை நிரப்புவே என்னை நிரப்பியே அனுப்புவே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுவே உம்மை உயர்த்துகின்றோம் இயேசுவே. ஆமென் 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 கர்த்தாவே நிரப்புங்கப்பா அனல் மூட்டுங்க எல்லாரையுமே அனல் உயர்த்துகின்றோம் கர்த்தாவே அனல் மூட்டுங்க ஐயா அனல் மூட்டுங்க உயர்த்துகின்றோம் இயேசுவே. நன்றி அப்பா நன்றி பரிசுத்தரே கர்த்தாவே ஆமென். காலையும் மாலையும் அல்லேலூயா நாமிடும் சுவாசமே அல்லேலூயா காலையும் மாலையும் அல்லேலூயா நாமிடும் சுவாசமே அல்லேலூயா
சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, என் உயிரிலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, yes Jesus, அல்லேலூயா, இந்த நேரத்திலும் கர்த்தாவின் நாமத்தை உயர்த்துவோம் இயேசுப்பா. உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதித்து உம்மை நாமத்தை உயர்த்துவோம் கர்த்தாவே. எவ்வளவு நாள் அவர் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு, உம்மை உயர்த்துகின்றோம் கர்த்தாவே. நீ பொறுப்பேற்று கொண்ட கிருபைக்காக நன்றி. நீ கர்த்தாவே இந்த இடத்துல பெருகணும் கர்த்தாவே, நாங்கள் சிறுகணும் இயேசுப்பா. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கருத்தடி கத்த நன்றியை செலுத்துவோமா? ஆமென். வேத பகுதி வாசிக்கும் நேரம். வாசிக்கிறவர்கள் முன்பாக வர வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். சங்கீதம் 17 1 to 15 வசனங்கள். Psalm 17 1 to 15. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. பிள்ளைங்கள்லாம் எடுத்துக்கங்க. வெயிட் பண்ணுமா, எல்லாரும் எடுத்துக்கிட்டு. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. சங்கீதம் 17 1 to 15 நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம். 17ஆம் சங்கீதம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும்
மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நினந்துணியாய் இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்கள் தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவு இருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருள்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழித்திருக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா, ஆமென். வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். எல்லாரும் உங்களுடைய பைபிளை கரத்தில் எடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். நம்ம சொல்றதை சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி இந்த காரியத்தை செய்யலாம். என் தனிமை நேரங்களில் பயப்படேன். என் தனிமை நேரங்களில் பயப்படேன். கர்த்தர் என்னோடு வருகிறதுனாலே, கர்த்தர் என்னோடு வருகிறதுனாலே தேவதூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் மட்டுமல்ல முழு பரலோகமும் என்னோடு கூட வருகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னோடு என்னுடைய பட்சத்தில் இருக்கிறபடியினால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களோடு பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் வென்றது போல தேவ சமூகமும் பிரசன்னமும் என்னோடு கூட வருகின்றன. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறது. எனக்கு முன்னதாக செல்லுகிறது. அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருகிறார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். எல்லாரும் உட்காரலாம். ஜேம்ஸ் பிரதர் காணிக்கை எடுக்கிறீங்களா? இவங்க முத்துக்குமார் வரல, எடுக்கிறீங்களா? அறிவிப்பின் நேரம், அனௌன்ஸ்மெண்ட் டைம், காணிக்கையின் நேரமாக இருக்கிறது. ஆயத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுதந்திர தினத்தை கொண்டாடினீங்களா எல்லாரும் நல்லா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுதந்திரமாக கொண்டாட வைத்தார், அதற்காக நன்றி. சரி, நம்மளுடைய சபையிலே ஒவ்வொரு வாரமும் 8 மணிக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் ஆராதனை இருக்கும், தமிழ் ஆராதனை 9:15 இருக்கும், கண்ணூரில் 10:30 மணிக்கு இருக்கும். அவர்கள் அந்தந்த இடத்திலே போய் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்காக பாருங்கள். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை யாருக்கான ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் என்ன பண்ணுங்கள், ஃபோனில் கால் பண்ணுங்கள். இல்லைனா ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜெபித்து கொள்வதாக இருந்தாலும் வரலாம். தேர்ஸ்டே நமக்கு 10 மணிக்கு ப்ரேயர் இருக்குது. வியாழக்கிழமை 10 மணிக்கு நமக்கு உபவாச கூட்டம் உண்டு. யாரெல்லாம் இங்கே வந்து கலந்து கொள்கிறீர்களோ கலந்து கொள்ளுங்கள், வீட்டில் இருக்கிறவர்கள். இல்லை என்றால் நீங்கள் கான்ஃபரன்ஸ் காலிலும் வாட்ஸ்அப் காலிலும் ஆன்லைனிலும் கூட எங்களோடு கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் காலிலும் கான்ஃபரன்ஸ் காலிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் முன்னதாகவே எனக்கு அறிவிங்கள், அப்பொழுது நான் அதில் ஆட் பண்ணுவேன். பிறகு TWR குவிஸ் வந்து செப்டம்பர் 3வது வாரம். அதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 50 rupees. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதம் 20க்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அதனால் எல்லாரும் நம்மளுடைய சர்ச்சினுடைய மொபைலில் அனுப்புறதா இருந்தாலும் சரி, 50 rupees தானே, கேஷ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போகிறதுக்கு முன்னால் கொடுத்துட்டு போகலாம். இன்னும் 4 பேர் தான் கொடுத்துருக்கீங்க.
வந்து சீக்கிரமாக எல்லோரும் கொடுங்க. எல்லாம் புக்ஸு வாங்கினவங்க கூட என்ன பண்ணல, இன்னும் கொடுக்கல. கொடுங்க, கொண்டு வந்து சீக்கிரமாக நாங்கள் அனுப்பணும் நான் அங்கே, அதனால் கொடுங்க. பிறகு அக்டோபர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாருமே ஆயத்தமாகுங்கள், அதற்காக ஆயத்தமாகுங்கள், ஜெபியுங்கள். பிறகு நமக்கு ஜாமக்கார ஜெபம் நாம் தொடங்க போகிறோம். செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகிறோம். எத்தனாம் தேதி ஜாமக்கார ஜெபம்? ராத்திரி 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கேர்சலுக்கும் ஒரு டைமை நம்ம கொடுக்குறோம். மற்றவர்களும் கூட தனியாக ஜெபிக்கிறவர்களுக்கு நம்ம சமயம் கொடுக்குறோம். அப்படியாக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம இப்பொழுது காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். धन्यवाद देते पिता परमेश्वर, सुंदर समय प्रभु जी आपने दिया है। विशेष पिता परमेश्वर, पिता आज के दिन पिता हम सबको एकत्रित करके आपके सम्मुख घुटने टेक कर पिता प्रभु जी आपकी आराधना करने का मौका दिया है। धन्यवाद देते हैं पिता। विशेष पिता परमेश्वर, जिन जिन लोगों ने पिता अपने हाथों को उठाकर अपने हृदय को खोलकर पिता आपके राज्य के लिए दिया है पिता, उनके हाथों को आशीर्वाद देना, उनके घर में पिता परमेश्वर बरकत होने पाए पिता परमेश्वर। जिन लोगों ने पिता परमेश्वर नहीं दे पाए पिता, उनके हाथों को भी आशीर्वाद देना। आने वाले दिनों में पिता परमेश्वर बहुत आय से आपके लिए देने वाले हो सके पिता। आपने प्रार्थना को सुना, धन्यवाद देते हैं। मांगते हमारे उद्धारकर्ता प्रभु यीशु के नाम से, आमीन आमीन आमीन। அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஜாமக்கார ஜெபம் தொடங்கலாம். கேர்சல் வாய்ஸும் மற்ற காரியங்களும் தொடங்கலாம். பிறகு இன்றைக்கு நமக்கு அந்த பேப்டிசம் எடுத்தவர்களுக்கு அனாயிண்டிங் கிளாஸ் இருக்காது. ஏன்னா நாங்கள் கண்ணூரில் ப்ரோக்ராம் இருக்குது, ஆகஸ்ட் 15th ப்ரோக்ராம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். நம்ம அங்கே போக வேண்டியதாக இருக்குது, அது இருக்காது. பிறகு நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரீச்சர் வராங்க, பாஸ்டர் டேவிஸ், இவர் வராரு. அதனால் நமக்கு இங்கிலீஷ் சர்வீஸு இருக்காது. என்ன இருக்காது? கம்பைண்டாக இருக்கும். இங்கிலீஷ் சர்வீஸ், தமிழ் சர்வீஸ் ஒன்றா சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். அதனால் நமக்கு 8:45 நம்ம என்ன பண்ண போகணும்? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? தமிழ் சர்வீஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? எத்தனை மணிக்கு? 8:45. இங்கிலீஷ் சர்வீஸுக்கு வரவங்க இதனோடு கூட என்ன பண்ணுங்கள், கலந்து கொள்ளுங்கள். நம்ம அப்படி இங்கிலீஷ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம தமிழே நம்ம பண்ணலாம். இப்படியாக ஒரு வரப்போகிறார். அதனால் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவங்களை கூட்டினா இதுதான் உங்களுக்கு சான்ஸ். புதிய ஆத்மாக்களை கொண்டு வர, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை கொண்டு வர, புதிய ப்ரீச்சர் வராங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழைக்கலாம். அதனால் இன்றைக்கு வராதவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இங்கிலீஷ் ஆராதனை வருகிற வாரம், அடுத்த வாரம் 5th வீக்கு கூட இருக்காது, அந்த 5th வீக்கு கூட வேறு ஒரு ப்ரீச்சர் வர போகிறாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், நீங்களும் இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. வர எத்தனை மணிக்கு ஆராதனை? 8:45 இல்லைங்களா? 8:45 இருக்கும். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், சீக்கிரமாக வாங்க, எல்லாம் ஆயத்தமாகி வரும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிறகு அவர் பேர் பாஸ்டர் டேவிஸ், அவர் பேர். பிறகு நம்முடைய சபையில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, உடல் நலம் இல்லாமல் சிலவங்க அட்மிட் ஆகிருக்கிறாங்க, வீட்டிலே சிக்காக இருக்கிறாங்க இல்லைங்களா? நிறைய பேர் என்ன பண்ண முடியல, பலவீனமாக இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்காக நம்ம ஜெபித்து கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் வந்தாலும் வரலன்னாலும் சபை ஜெபித்துக்கிட்டே இருக்கும். ஆமென், கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென். அதனால் நல்ல ஹெல்த் இருக்கும்போது என்ன பண்ணிடுங்க, ஆராதனைக்கு வந்துருங்க. எப்போ என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஆராதனைக்கு வந்துருங்க. நான்லாம் எப்படி தெரியுமா, வந்து வாழ்ந்தாலும் சபையில் வந்து வாழ்ந்துடணும், சத்தாலும் இங்கே வந்து விழுந்துடணும். அப்படி வந்து என்ன மிஞ்சி போனால் இங்கே தானே சாவு போகிறோம், எடுத்து போட போகிறாங்க இல்லைங்களா? அப்பேற்பட்ட வியாதி என்ன இருக்குது நமக்கு வர முடியாத அளவுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடணும், வந்துடணும். நம்ம வந்து என்ன பண்ணணும், கர்த்தரை ஆராதித்து போனோம்னா அது புதுபலன் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது ஜானட்டுக்காக ஜெபிக்க சொல்லிக்க. இது என்னம்மா நித்யா வீடுன்னு என்னம்மா எழுதியிருக்காங்க? இல்லை, அது இல்லையா? சரி. எங்கள் கெல்பர்ட்டும் அட்மிட் ஆகிருக்கிறாரு. விஜயகுமார் பிரதருக்கும் உடல் நலம் இல்லை, ஜானட்டும் கொடுத்துருவாங்க. பூர்ணிமா உடல் நலம் இல்லை, அவங்க அட்மிட் ஆகாதபடிக்கு வீட்டிலே பார்த்து கொள்ளுகிறார்கள். அதனால் இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இந்த வேலையில் நம்ம ஜெபிக்கலாம். யாராவது நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதாக இருந்தால் எழுந்திருத்து நில்லுங்க. வெட்டிங் ஆனிவர்சரி, அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் யாருன்னா போகிறதா, இந்த புதிய ஆத்மாக்கள் யாருன்னா வந்திருந்தீங்களா,
எழுந்திருங்க. புதிய ஆத்மா யாருன்னா வந்திருந்தீங்களா? எழுந்திருத்து நெல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கையில் ஒரு ஜெப விண்ணப்பம் கொடுப்பாங்கம்மா, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்தால் எழுதுங்க. நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் இருந்தால் மாத்திரம் உங்களுடைய மொபைல் நம்பர் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நாங்கள் அதற்காக நம்ம தொடர்ந்து செபிப்போம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இவர்களுக்காக நம்ம செபிக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவராக, வல்லவராக, பெரியவராக, பரிசுத்தராக நீர் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாதி கர்த்தனே, ஆண்டவரே இதோ கர்த்தாவே வெட்டிங் ஆனிவர்சரி கர்த்தாவை ஜோஷ்வாவுக்கும் குளோரியாவுக்கும் நீர் கொடுத்தீர், அதற்காக நன்றி. ஒரு வருஷத்தை நீர் கூட்டி கொடுத்தீர் ஐயா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இதோ கர்த்தாவே, அவர்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது எங்கவோ தாழ்வில் இருந்தது, இன்றைக்கு உயர்த்தி வாய்த்திருக்கிறேன். அது உம்மால் மாத்திரம் தான் ஆனது ஐயா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தாவே, பிள்ளைகளை நீங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்காக ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தார். கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை செய்தார். நான் கர்த்தருக்கு என்ன செய்தேன் என்று அவர்கள் கர்த்தாவை ஒருமனப்பட்டு முழங்கால் படிப்பிட்டு ஜெபித்து, கர்த்தருக்காக இந்த வருஷத்திலே நான் ஏதாவது செய்ய போகிறேன் என்று சொல்லி எழும்பத்தக்கதாக அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இன்றைக்கு விசேஷித்த விதத்தில் அபிஷேகிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய பலத்தினால் இடை கட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. நீர் கர்த்தா அவர்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தாவே அந்த பிள்ளையும் கர்த்தாவை நான் கர்த்தாவை ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, குடும்பமாய் எழும்பி உமக்கென்று பிரகாசிக்க நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. அவர்கள் கர்த்தாவே இதோ ஆலயத்தில் செய்கிற ஊழியத்திற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களை இன்னும் அதிலே கர்த்தாவே வளர செய்ய நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். ரத்த கோட்டைகள் மூடி மறைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் சபையாக இவர்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. வெளியே கர்த்தா புதிதாக வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை உமது கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அப்பா தேவனே, அவர்கள் என்ன நோக்கத்தோடு கூட அவர்களை அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. அவர்கள் என்ன ஜெப விண்ணப்பங்களோடு கர்த்தாவே உம்முடைய திருமுகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறார்களோ அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அவர்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட அவர்களோடு கூட பேசி கர்த்தா அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை அவர்களுக்குள்ளாக நிறைவேற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, வெளியூருக்கு போகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிரயாணத்தின் ஆசீர்வாதம் அவர்களோடு கூட தங்கட்டும். என்ன காரியத்திற்காக புறப்பட்டு போகிறார்களோ அந்த காரியங்களை முடித்து கர்த்தாவே சந்தோஷமாய் ஆண்டவரே சுகபத்திரமாய் கூட்டிக் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் செபிக்கிறேன். சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை தாங்க. பிரயாணத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாத படிக்க ஆண்டவரே அவர்கள் கர்த்தா பிரயாணத்திலும் ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆட்களை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆத்துமாக்களை அந்த இடத்திலும் சம்பாதிக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தா அவர்களை பொறுப்பேற்க வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி காவலுக்கு, உதவிக்கு, பணிக்கு, பாதுகாப்பிற்கும், அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் செய்யும் யுத்தத்திற்கும் கூட அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அப்படியாக நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சுதே, கனம், மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எல்லாரும் பிதாவே, ஆமென். உட்காரலாம். நம்ம இந்த எல்லாரும் சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக நம்ம செபித்திடலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம செபிக்கலாமா அவர்களுக்காக. வலது கருத்தை மாத்திரம் உயர்த்தி, யாரில் உங்கள் வீட்டில் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட யாராவது சிக்கா இருந்தால் அவங்களுடைய பெயரை சொல்லுங்கள். கர்த்தர் இந்த வேலையில் அவர்களை தொட. இல்லை இங்கே வந்திருக்கிறவங்களும் சுகம் இல்லாமல் இருந்தால், அப்பா எனக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. இந்த அருமையான வேலையில கர்த்தாவே சபையாக கர்த்தாவே ஆண்டவரே யாரெல்லாம் அட்மிட் ஆயிருக்கிறார்களோ, வீட்டிலே சுகவீனமாய் ஆண்டவரே பலவீனமாய் படுக்கையிலே படுத்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த இடத்திலும் கூட கர்த்தா பலவீனமாய் வந்திருந்தாலும் ஐயா ஆண்டவரே இதோ கர்த்தா உமது கரத்திலே கர்த்தா ஒவ்வொருத்தரும் பேர் பேராய் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே சங்கீதம் 120 வசனத்தை ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் சபையாக அனுப்புகிறோம்
ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சென்று கிரியை செய்து அவர்களை அழிவினின்று மீட்டெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. பரிபூர்ண ஒரு சுகம், ஆரோக்கியம், பலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் மேல் தங்க கடவுதே என்று சொல்லி வார்த்தையை அனுப்பி இருக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, அப்படியாக கர்த்தாவே நீர் கர்த்தாவே சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. அவர்களும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டு இருந்தால் அவர்களை இன்னும் கர்த்தாவை பலப்படுத்துங்க கர்த்தாவை. ஸ்தோத்திரம் ஐயா. என்னுடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்ற வார்த்தையும் கூட அனுப்புகிறோம் ஐயா. எந்த வேலையிலும் உடைய தழும்புகளினாலே தொட்டு எல்லாவற்றையும் சுகப்படுத்தி புது பலன் அடையும்படியாக செய்ததற்காக நன்றி. இரத்த கோட்டைகள் மூடி மறைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாவற்றின் மேலும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம் கரங்களை தட்டி க்ளோரிமா வர வைக்கலாமா? எல்லாம் சுகமா இருக்கிறீங்களா? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சுதந்திர தின விழா அப்படின்னாலே நம்மளுக்கெல்லாம் என்னது? கொண்டாட்டங்க. அடிமையாய் இருந்ததான நாம் சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்றதே ஒரு பெரிய கொண்டாட்டம். அது அடிமைத்தனத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க பாருங்க, அடிமையாக இருந்தவர்களுக்கு தான் அந்த சுதந்திரத்தை குறித்ததான என்ன தெரியும், அருமை தெரியுங்க. இப்போ வர ஜென்ரேஷனுக்கெல்லாம் என்ன ஜென்னா பீட்டாவா ஆல்ஃபாக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க அடிமை கிடையாது, சுதந்திரமாக சிறகடித்து என்ன பண்ணுறாங்க, பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சுதந்திரத்தை உண்மையாக ஃபீல் பண்ணுறவங்க, கிறிஸ்துவுக்குள் சுதந்திரத்தை ஃபீல் பண்ணுறவங்க. ஒரு காலத்தில் நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் சுதந்திரமாக இருக்கிறேன். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சுதந்திரத்துக்கே அவ்வளோ கொண்டாட்டம்னாக்கா, பாவத்திலிருந்து நம்மை தப்ப வைத்ததுக்கு நாம் எவ்வளோ கொண்டாடணும்? கொண்டாட்டமே இல்லையா? ஒரு கையை தட்டி ஒரு புர்ரையெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஒன்றும் வரமாட்டேங்குதே. ஒருத்தர்கிட்டையும் பர்டிகுலராக கேட்டோம்னா என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டானே யாருக்காவது இன்றைக்கி ஞாபகம் இருக்காதுன்னா ஒருத்தருக்கும் ஞாபகம் இருக்காது. ஏன் சொல்லுங்கள்? ஏன் சொல்லுங்கள்? அது யாரும் மதிப்பாக என்ன பண்ணுறதில்ல, நினைக்கிறதே இல்லை. ஆனால் உண்மையாலுமே நம்ம பிறந்த நாளை விட ரட்சிக்கப்பட்ட நாள் தான் நமக்கு ரொம்ப மேன்மையான நாள். அதுதாங்க. என்னால் அந்த நாளெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா என்னை மாத்திரம் அவர் மீட்டெடுக்கலைன்னா பாவத்திலே செத்து போயிருப்பேன். நான் பாவத்திலே செத்தே போயிட்டுருப்பேன் உலகத்தில் இருந்து. அப்போ அந்த நாள் எவ்வளோ ஒரு அதிசயமான நாள். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்து போகலாம். டைட்டில் வேணும் இல்லைப்பா? கர்த்தர் சபிக்காதவர்களை, கர்த்தர் வெறுக்காதவர்களை சொல்லுங்க பார்க்கலாம். வசனம். கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுக்குவேன்? எண்ணாகமம் 23:8. 23:8. தேவன் சபிக்காதவனை நாம் சபிப்பது எப்படி? ஆனால் அது போடாத. கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? எப்படி? கர்த்தர் என்னங்க வெறுப்புனா? ஐயோ வீட்டில் இருக்கிறதுக்கு வெறுப்படிக்குது அப்படின்ற அந்த வெறுப்பு கிடையாதுங்க நான் சொல்கிறது. எனக்கு இந்த ஜாயை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. சும்மா சொல்கிறேன்டா, அப்படி சொல்கிறேன் பாருங்க. எனக்கு அவன் மூஞ்ச பார்த்தாலே வெறுப்பாகுது. அது மூஞ்ச பார்க்கறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை. இதுதாங்க வெறுப்பு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதான், வெறுக்கவே. எனக்கு கூட அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுங்க. மூஞ்சே பார்க்கக்கூடாது அப்படியெல்லாம் இருந்துச்சு.
நான் எப்போ ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எப்போ ஆவியில் வளர ஆரம்பித்தேனோ அதையெல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 அதெல்லாம் இப்போ என்ன பண்ணிடுச்சு, தூரமாக போயிடுச்சு. தேவன் சபிக்காதவன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, முடியாது. கர்த்தர் வெறுக்காதவன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெறுக்கவே முடியாது. ஆனால் வெறுக்க முடியும். யாரால் முடியும்னாக்கா, இந்த 2 டபுள் கேம் ஆடுறாங்க பாருங்க, அவங்களால அது செய்ய முடியும். ஒரு பக்கம் தலையை காமிச்சிக்குவாங்க, ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, வேலை. அவங்களால முடியுங்க. நான் சொல்ல போகிற கேரக்டர் அப்படி தான். என்ன பார்த்தா தலையை காமிக்கிறது, பாம்பை பார்த்தா தலையை காமிக்கிறது, மீனை பார்த்தா என்ன பண்ணுறதா. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பழமொழி அந்த மாதிரி? ஆமாம், விலையாம். யார்? தீர்க்கதரிசினா இந்த பக்கம் என்ன பண்ணிக்குவார், அவர் தீர்க்கதரிசியாக காமிச்சிக்குவார். இந்த பக்கம் சைட் பிஸ்னஸ்ஸு, இந்த பக்கம் என்ன பண்ணிக்குவார், குறி சொல்கிற கூலியை வாங்கிக்கின்னு இவர் என்ன பண்ணுவார், இயேசு நாமத்தில் குறி சொல்கிறது. நல்லா இல்லை? இதுதாங்க பாம்பு வால். குறி சொல்லுறதுனாலனா என்ன? எங்கே உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஆண்டி குறி சொல்கிற கிளாஸாக எடுக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு யோசிச்சு தெரிஞ்சுக்கலான்னு தான். குறி சொல்லுதல் அப்படின்னா என்ன? ரைட்டு. அப்புறம் ஆல்ரெடி ஆனதை சொல்லுவாங்க. அப்புறம் வேறு யாருக்காவது ஜென்ஸ், என்னப்பா நீங்கள்லாம் இவ்வளோலாம் போய் சுற்றிட்டெல்லாம் வரீங்க, உங்களுக்கு தெரியலையாப்பா இதோ குறி சொல்லுதல்னா என்ன? இல்லாத சொல்ல அது நாம்படா, அது குறி சொல்லுதல் கிடையாது. குறி சொல்லுதல்னா நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, இந்த இடத்துல 3 புள்ளி மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கொம்பு ஒன்று வச்சுக்கிட்டு குறி சொல்கிறோன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு மார்க்கமாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு வருவாங்க. ஆச்சா, அதை வருங்காலத்தை அவர்கள் என்ன பண்ணுவதான், கணித்து சொல்லுவது. எங்கேருந்து கணிக்கிறாங்க? இது கூட கிளி ஜோசியம், அப்படின்னா புறா ஜோசியம், என்னென்ன ஜோசியங்குதோ என்னென்னக்குதோ அதெல்லாம் அது உள்ள அடக்கம். குறி சொல்லுதல்னாக்கா இது என்ன பண்ணுவாங்கனாக்கா, வரப்போகிற காரியங்களை இவங்க என்ன பண்ணுவாங்க, கணிச்சு சொல்கிறாங்க. எங்கேருந்து கணிச்சு சொல்கிறாங்க? பிசாசுக்கிட்ட தான், வேறு யார்கிட்டேருந்து? இதுவே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நீ நடந்ததும் சொல்லுவாங்க, நடக்க போகிறதையும் சொல்லுவாங்க, நடந்துக்கிட்டே இருக்கிறதையும் சொல்லுவாங்க. அது யார்கிட்டேருந்து கேட்டு சொல்கிறாங்க? தேவனிடத்துலேருந்து. ஆண்டவர் சொல்ல சொல்ல டைரக்ட் டீலிங், வாயில் வார்த்தை போட போட என்ன பண்ணுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேட்டுக்கிட்டே அதன்படி என்ன பண்ணணும், செய்யணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. குறி சொல்லுதலுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் அதாங்க வித்தியாசம். இன்றைக்கி யாராவது என்கிட்ட ஜெபிக்கும்போது என்ன தெரியுமா, ஆண்டி இவர் எப்போ பாரு இப்படியே இருக்கிறார் ஆண்டி, இவர் நல்லா வர ஆக மாட்டாரான்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி சொல்லுங்க. என்னது, நான் என்ன உங்களுக்கு குறி சொல்கிறதுக்காக இருக்கிறேன்? நான் இல்லைங்க, நான் அதுக்கெல்லாம் கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி குட்டியாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விளங்குறதுக்கு தான், வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது. எங்கள் சொந்தத்தில் தான் நாங்கள் 4 பேர் அக்கா தங்கச்சிங்க போனோம். பக்காவாக அவங்க என்ன ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. சும்மா இல்லாமல் 4 பேருக்கும் ஒரு தோணல் தோணுச்சு. 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், ஒரு ட்ரிப்பு போனோம். என்ன ட்ரிப்புனாக்கா, புனித ட்ராவல் மாதிரி. எப்படி அது, புனித பயணம் மாதிரி போனோம் 4 பேரும் சேர்ந்து. எப்படியாவது எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணோம், சொல்லிட்டு வரணும். ஏன்னா எங்கள் அம்மா மாத்திரம் தான் அதில் ரட்சிக்கப்பட்டவங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் கர்த்தரை பற்றி சொல்லிட்டு வரணுன்ற குறிக்கோளோடு கூட போனேன். அது எனக்கு அது ரொம்ப நாள் ஒரு அழுத்தமாக இருந்தது. ஆர்கனைஸ் பண்ணோம், போனோம். அதில் ஒரு குடும்பத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆவியானவர் என் மூலியமாய் சொன்னார், இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஆபத்து கிட்டி இருக்குது, கண்டிப்பாக அது நடக்கும் அன்னு சொன்னோம். வந்துட்டோங்க. அது 1.5 மாதத்துக்குள்ளெல்லாம் அவருடைய புருஷன் என்ன பண்ணினார், கேன்சரால் இறந்து போனார். அது 4th ஸ்டேஜ், அவங்களுக்கு தெரியவே இல்லைங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் எப்படி இருக்கும்? அட ஏதாவது நீங்கள் பேசினா தாங்க எனக்கு ஊங்கொட்டினா தான் சரியாக இருக்கும். பயம் வந்துடுச்சுங்க. அடுத்தது நான் ஃபோன் பண்ணாலே அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் விடுவேனா, நம்மளுக்கு விஷயம் தெரியணும் இல்லையா?
அப்போது அந்த பிள்ளை ஃபோன் பண்ணா, என்னோட கொஞ்சம் பெரியவங்க தான். ஃபோன் பண்ணி, நீங்கள் ஆபத்துன்னு சொன்னப்போ என் பையனை கல்யாணம் பண்ணுறேன், மருமக தான் வந்து ஏதோ பண்ண போகிறா போலக்குதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இது வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு திகில் வந்துருச்சு. தீர்க்க தரிசனத்தின் மேலே என்னவோ அவங்களுக்கு திகில் வந்துருச்சு. அப்போ அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்காரை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி, മലയാളത്തിൽ ജപം പണി എനിക്കൊന്ന് പറയണം ഗ്ലോറിയ, ഞാൻ നന്നായിട്ട് പറയാം, പക്ഷെ ദൈവം പറഞ്ഞാൽ മാത്രം തന്നെ പറയും. എന്നത് ஆண்டவர் என்கிட்ட அவளுக்கு இதை சொல்லுன்னு சொன்னால் மாத்திரம்தான் நான் என்ன பண்ணுவேன், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன். எனக்கு வேணாங்க அந்த வேலை. என் வாயில் வார்த்தை போட்டால் நான் சொல்லுவேன், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். இங்கே பாம்புக்கும் மீனுக்கும் வாலும் தலையும் என்ன பண்ணக்கூடாது, காமிச்சிக்கிட்டு இருக்க கூடாது. அப்போது தீர்க்க தரிசனம்ன்றது நல்ல ஊழியங்க. அது அந்த ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும், கனப்படுத்தணும். சும்மா வந்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு எங்களை என்ன பண்ணக்கூடாது, நெருக்கக்கூடாது. நெருக்கின உடனே சில ஊழியக்காரங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ இதுங்க எப்போ பாரு வந்து இத்தையே கேட்டுனுக்குது, எத்தையாவது ஒன்று சொல்லி விட்டுறலான்னு என்ன பண்ணிடுறாங்க. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு சொல்லிட்டா, ஒரு வேளை ஃப்ளூக்கில் அது நடந்துடுச்சுனாக்கா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, தப்புங்க. கர்த்தர் சொல்லாத எதையும் நம்ம வாயில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லவே கூடாது. உதைப்பாருங்க அவர், உங்களை இல்லைங்க எங்களை. ஆமாங்க, உதைப்பார். இந்த பிலேயம் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டே கேரக்டர், ஒன்று பிலேயம், ஒன்று பாலாக். இந்த ரெண்டே கேரக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே என்ன பண்ணுறாரு, கூட்டுக்கிட்டு வர்றாரு. அவ்வளோ ஜனங்க. அந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டு போனோன்னா வெறும் செங்கடலை மாத்திரம் அது அந்த பக்கம் வர்றதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் திறந்து விட்டார். மீதியெல்லாம் என்ன தான் பண்ண, இவங்க சுற்றிக்கின்னு நடந்து தான் போனோம். ஒரு ஒரு தேசமாக ஒரு ஒரு நாடாக கடந்து தான் போனோம். ஆனால் மோசே ரொம்ப ஞானம் உள்ளவர். போகும்போது ஒரு நாடு வரும்போது அந்த நாட்டு ஆளுங்கக்கிட்ட ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புவார். நாங்கள் இந்த மாதிரி பெரிய கூட்டமாக இருக்கிறோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் உங்கள் ஊரை சுற்றிக்கிட்டு அடுத்த ஊருக்கு நாங்கள் போயிடுறோம், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் நாங்கள் பண்ண மாட்டோம், உங்கள் தண்ணியை தொடமாட்டோம், உங்கள் திராட்சை ரசத்தை தொடமாட்டோம், வயல்வெளியை தொடமாட்டோம், திராட்சை தோட்டத்தை தொடமாட்டோம், நாங்கள் எல்லாரும் கையை தூங்க பார்க்கலாம், யாராவது தூங்குறீங்களான்னு பார்த்துக்கலாம், மறந்துட போகிறீங்க, அப்புறம் கதை கேட்க முடியாது, சொல்லணும். தூரக்காக சுற்றிக்கிட்டு நாங்கள் அடுத்த ஊருக்கு போயிடுறோம் அப்படின்னு சொன்னால் சில ராஜ்யங்கள் விட்டாங்க, சில தேசங்கள் விடலை. அதில் எமோரியர் என்கிறதான ஒரு ராஜா, அந்த எமோரியருக்கு ராஜாவான சீகோன் என்ன பண்ண மாட்டார், விடமாட்டேன்ட்டார். விடமாட்டியா, நீங்கள் இவ்வளோ ஜனங்கிறீங்க, வந்தீங்கன்னாக்கா எங்களை வாரின்னு போயிடுவீங்கன்ட்டு அவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் சும்மா இருப்பாரா, பார்வோனையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணவர், எமோரியரை ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, சீகோன் அம்பேல். இதை பக்கத்தில் இருந்ததான இந்த மோவாபியர் ராஜாவாகிய பாலாக் பார்த்துக்கிட்டே இருந்தான். அட்டட்டா, இவனுக்கே இந்த கதினா நமக்கு எந்த கதி, புரியுதுங்களா? நாம் கொஞ்சம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம கொஞ்சம் நல்லா பச்சை பிடிச்சி கொஞ்சம் நல்லா வரோன்னா பக்கத்தில் இருக்கிறதுங்களுக்கு என்ன ஆகாது, கண்ணு பொறுக்காது. ஒரு நல்ல புடவை என்ன பண்ண முடியாது, போயிட்டு வந்தால் கிழிஞ்சிடும் சில சமயத்தில் புடவை, பொறுக்காது. இந்த பாலாக் மோவாபியர் ராஜாவுக்கு பொறுக்கல அவருக்கு. ஐயோ எமோரியருக்கே இப்படின்னா எங்களுக்கு எப்படி அப்படின்னு இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்க. யாருக்கு, மோவாபியர் ராஜாவாகிய பாலாக்குக்கு. இந்த பாலாக்கினுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் மோவாபியர் ராஜா, மோவாபியர் தேசத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, அப்ரஹாமும் லோத்து இருக்கிறாங்க பாருங்க பிகினிங்கில். அவங்க 2 பேரும் இருக்கும்போது ஏதோ அப்ரஹாம் புண்ணியத்தில் லோத்து தப்பிச்சு கிப்பிச்சு அந்த சோதம் குமாரா எரியறதுலேருந்து வெளியில் வந்து உப்பு தூணந்த அம்மா ஆவை லோத்தும் அவங்க பிள்ளைங்க மொத்தம் சோவாரில் போய் தங்கி இருந்து இந்த பொண்ணுங்க ஜனங்களே உலகத்தில் இல்லைன்னு தப்பான ஒரு காரியத்தை தகப்பனோடு கூட போய் செய்ய போய் அதில் உண்டானது தாங்க மோவாபியர். இப்போ என்ன வந்துச்சு அந்த இடத்துல, விபச்சாரம். நான் உங்களுக்கு அப்புறமா வசனத்தெலாம் வாசிக்கலாம். இந்த விபச்சாரத்துக்கு பேர் போனவங்க யார், மோவாபியர். இப்போ இந்த ராஜாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா கண்ணு பொறுக்காது தான். பார்த்தா அவருக்கா அச்சச்சோ என்னடா இது, மாடு வெளியின் பிள்ளையெல்லாம் மேய்ந்து போடுவது போல இவ்வளோ ஜனமாக இருக்குதே, இந்த ஜனத்தை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. ஆனால் இவங்க போய் சண்டை போட முடியுமா, அதையும் முடியாது. நல்ல கோலம் பக்கத்தில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா போய் மேலே சாணி தண்ணி என்ன பண்ணிடுறது, தெளிச்சு விட்டு வந்துடுறது.
கோபம் அழகாக போட்டிருக்குறாங்களாம் அற்பங்க. அதுபோல் இவர் என்ன பண்ணார், ஒரு தந்திரத்தை கடைப்பிடிச்சார். நேராக டீல் பண்ணுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ போலங்க, இவர் ஒரு தந்திரத்தை கடைபிடித்தார். நேராக ஒருத்தருக்கு பெத்தூர் என்கிறதான ஊரில் இருக்கிறதான பிலேயாமுக்கு ஸ்தானாபதிகளையும் மூப்பர்களையும் என்ன பண்ணுறாரு, பிரபுக்களையும் அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, மாடு வெளியின் புல்களை எல்லாம் மேய்ந்து போடுவது போல் ஒரு ஜனக்கூட்டம் வந்து அங்கே நம்ம ஊரில் இறங்கி இருக்குது. ஆக்சுவலி ஊருக்குள்ளே அவர் இறங்கவே இல்லை, அவங்க ஊருக்கு சமனான வெளியில் தான் அவங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது, மோசே இவருக்கு இன்னும் எந்த செய்தியும் சொல்லி அனுப்பவே இல்லை. இவர் என்ன பண்ணுறார், அதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனாக என்ன பண்ணுறாரு, பிலேயாமுக்கு சொல்லி அனுப்புகிறார் பாலாக், இந்த மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய வேலையெல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் வந்து அந்த ஜனத்தை சபிச்சா போதும். என்னது சபிச்சா போதும்? எங்கள் பிரியா என்ன சபி பார்க்கலாம், பண்ண மாட்டேன்ற பாரு. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன பண்ணாதான், வலிக்காதுங்க. அதனால் பயப்பட வேண்டாம். யார் உங்களை சபிச்சாலும் பயப்பட வேணாம். ஆனால் தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணும், அவங்க நொந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க பாருங்க, கண்டிப்பாக பலிக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. வாயிலிருந்து வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது. சில பேரெல்லாம் பார்த்துருக்குறேன், கீழக்கிற மண்ணெல்லாம் இப்போல்லாம் மண்ணே தென்பட மாட்டேங்குது. மண்ணெல்லாம் தூக்கி என்ன பண்ணுவாங்க, விசிறி அடிச்சு தூத்தி நாசமாக போகன்னுவாங்க. அந்த மண் யார் மேலேயும் சேர்த்து தான் உழுகுது, தெரியறதில்லைங்க, அறியாமல். இந்த பாலாங்க என்ன பண்ணார், சொல்லி அனுப்புகிறார் பிலேயாமுக்கு, இந்த மாதிரி வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு எதிராக வந்து இறங்கியிருக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கோங்க, இந்த எண்ணாகமம் 22 அதிகாரம் சும்மா எடுத்து வச்சுங்க. ஒருவேளை நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். எண்ணாகமம் 22 அதிகாரம் சொல்லி அனுப்பி, நீ வந்து அவர்களை என்ன பண்ணோம், எனக்காக, ஏன்னா அவங்க எனக்கு எதிராக வந்து இறங்கியிருக்கிறாங்கன்றாரு. எதிராக வந்தாரா? உண்மையாலுமே இஸ்ரவேல் ஜனம் வரலங்க. தீது சொல்லக்கூடாதுங்க. அது நம்ம நெய்பர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி, நம்ம சகோதர சகோதரிகளானாலும் சரி, வீணான பழிகளை என்ன பண்ணமில்லை, யார் மேலேயும் என்ன பண்ணக்கூடாது, சுமத்தக்கூடாது. அவன் தப்பே செய்யலைனாக்கா தப்பு செஞ்ச மாதிரி ஒரு சீன் என்ன பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது. சிலரெல்லாம் இருக்கிறாங்க, வர வரைக்கும் புருஷன் வர வரைக்கும் ஒரு வேலை என்ன பண்ண மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. ஆனால் அவர் அங்கே வர்றாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஓடி போய் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில். பாவம் மாமியார் காலையிலேருந்து வேலை செஞ்சுன்னு இருக்கும், மாங்குன்னு, அப்போ தான் வந்து அக்கடான்னு உட்காந்துருக்கும் அது. இப்போ இந்த இடத்துல யார் நல்லவங்களாயிடுறாங்க, பாவம் வேலை செஞ்சு கழுத்து போயிட்டுருக்குறான்னுவாங்க. அம்மா அவங்களுக்கு எப்படி இருக்கும், பத்திக்கிட்டு எரியும். டேய் வேலை செஞ்சது நான், அலுப்பும் பொண்டாட்டிக்காடா அப்படின்னு சொல்லலான்னு தோணும். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, சண்டை. என்னதுக்கு அது இல்லையா? ஏமேன். அதுபோல் பிலேயாம் கிட்ட போய் சொன்னாங்க பாருங்க. சொன்னதுக்கு அப்புறமா பிலேயாம் சொல்கிறாரு, அப்படியா ரைட்டு, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுங்க, இன்றைக்கி தங்கியிருங்க, நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஆண்டவர் வந்தார் ராத்திரி பிலேயாம் கிட்ட. பாருங்கள், தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசி அவர். ஆனால் இவர் அனுப்புகிறவர்கிட்ட பாலாக் என்ன கொடுத்து விட்றார் தெரியுமா, குறி சொல்லுதற்குரிய கூலியை கொடுத்து விட்டார்னு வசனம் இருக்குது. என்னது, குறி சொல்லுகிறதற்கான கூலி. அப்போ இவர் தீர்க்கதரிசியா குறி சொல்கிறவரா? குறி சொல்கிறது சைடு பிஸ்னஸ் அவருக்கு. குறி சொல்லுதல் ஆண்டவர் பேரில் இங்கே சைடில் என்ன பண்ணிக்கிறது, சொல்லிட்டு கொஞ்சம் வர்றதை என்ன பண்ணிக்கிறது, வாங்கிக்கிறது. இவர் என்ன பண்ணார், ஆண்டவர் ராத்திரி வந்தார். தெரியாதா அவருக்கு? தெரிஞ்சு தான் வர்றார் அவர். வந்து எப்பா யார்ப்பா வந்திருக்குறாங்க, இந்த மாதிரி இஸ்ரவேலேருந்து எகிப்திலேருந்து ஒரு ஜனம் வந்திருக்குதான் இஸ்ரவேலர்னு வந்து இப்படி இறங்கிட்டு இருக்கிறாங்க, பாளையம் இறங்கியிருக்கிறாங்க, அதனால் பாலாக்கு இப்படி சொல்லி விட்டா, அப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவர்? ஆண்டவர் சொன்னார், நீ அவங்க கூட போகவும் வேணாம், நீ அவங்கள சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் வாயிலேருந்து வந்துச்சுங்க, ஆண்டவர் வாயிலேருந்து வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணக்கூடாது, வேறு ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது. காலையில் எழுந்தார், இவங்கக்கிட்ட வந்தார், எப்பா எங்கள் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாருப்பா, அப்படி தான் எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, நீங்கள் போயிட்டு வாங்க. வெரி குட் மேன். இப்போ அவர் தீர்க்கதரிசி. குறி சொல்கிறதுக்கு பணத்தை வாங்கினாரா வாங்கலையா நாங்கள் போடலைங்க, ரைட்டா? போயிட்டாங்க இவங்க கிளம்பி.
போன உடனே பாலாக்கு பற்றின்னு எரியுது. ஐயோ எப்படியாவது வந்து இவன் சபிச்சிட்டா இவங்களுக்கு வியாதி வருதோ, இவங்க எல்லாம் உழுவுறாங்களோ என்னமோ ஒன்று, நாம் பூந்து நடுவில் என்ன பண்ணிடலாம், யுத்தம் பண்ணி வின் பண்ணிடலான்னு தான் அவர் யோசிக்கிறாரு. ஆனால் வரலன்னு உடனே அவருக்கு ஒரு மாதிரி சப்புன்னு ஆயிடுது. அடுத்தது என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நல்ல கனவான்களான பிரபுக்களை, என்னது கொஞ்சம் ஹையர் அஃபீஷியல்ஸை கொஞ்சம் நிறைய கொடுத்து என்ன பண்ணுறாரு, இப்போது அனுப்புகிறாரு. அவங்களும் வந்து இதே தான் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பாலாக் எனக்கு வெள்ளியும் பொன்னியும் வீடு நிறைய கொடுத்தாலும் நான் தேவனுடைய கட்டளை தவிர வேறு எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு அடுத்த வசனத்தில் ஆகிலும், என்னது அந்த வசனம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஆகிலும், ஆனால் அப்படிலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இடத்துல டபுள் மைண்டுன்னு அர்த்தம், அவங்க ஃபேமாக இல்லைன்னு அர்த்தம். ஆகிலும் அந்த வசனம் பாருங்க, 19வது வசனம், எண்ணாகமம் 22:19. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இப்போ அதே நீங்கள் என்ன பண்ணுங்க, 2:14 வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:14 வாசிங்க ஒருத்தர். 2:14 வெளிப்படுத்தல் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளையும் புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள். பிலேயாமுடைய போதனை என்னங்க, இஸ்ரவேல் ஜனத்தை எப்படியாவது என்ன பண்ணோம், விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட வைக்கணும். ரெண்டாவது போதனை என்னன்னா வேசித்தனம் பண்ண வைக்கணும். ஏன்னா இவங்களை டைரக்ட் டீலிங்கில் இவங்களை வின் பண்ணவே முடியாது. சிலதெல்லாம் பாருங்கள் இப்படி தாங்க நடக்கும். நேரடியாக போட்டி போட முடியல, நேரடியாக சண்டை போட முடியலன்னா தந்திரமாக பின்னாடி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, குத்துவாங்க. இவர் அப்படி தான் பின்னாடி இருந்தால், ஆனால் ரொம்ப நல்ல பிள்ளை, ஆக்டிங் பிரபு அவர், என்னது ரொம்ப நல்ல பிரபு. நான் சில பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் அப்படியே நம்ம முன்னாடி இருக்கும்போது ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பாங்க. ஐயோ இந்த பிள்ளையா அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் பண்ணுறது மொத்தமும் என்னவா இருக்கும், மோசமானது அதாக தான் இருக்கும். இவர் பயங்கர ஆக்டிங் பிரபு, ரொம்ப நல்லா என்ன பண்ணுறாரு பிலேயாம். ஆண்டவரே அப்படி தான், ஆண்டவர் சொன்னாதான். ஆகிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ நான் அதை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களும். ஆண்டவர் வராரு, எப்பா அவங்க வந்து கூப்பிட்டாங்கல்ல, நீ போனேன்னா போப்பா. பாருங்கள், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சில பிள்ளைங்கள்லாம் அடம்புடிச்சின்னு என்ன பண்ணும், எனக்கு இந்த பையன்தான் வேணும்னு சிலதெல்லாம் அடம்புடிச்சின்னே இருக்கும். நாமளும் உட்கார வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ புத்தி சொல்லணுமோ, வேணாமா அவன் கூட போனால் அவன் வாழ்க்கை சரியாகாது, இவன் கூட போனால் அவன் வாழ்க்கை சரியாகுதுன்னா 1000 தடவை சொல்லி கொடுப்பான். ஆனால் இது என்ன பண்ணும், ஒத்த புடி பிடிச்சிக்கின்னு நான் அத்தைத்தான் அப்படின்னும். அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, சீப்போ பண்ணிக்கோ வருது, நீ யார் ஃபேஸ் பண்ணும், நீ தான் ஃபேஸ் பண்ணும். ஃபேஸ் பண்ணுறாங்களா, பண்ணின்னு இருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம், இதுக்கு தானே முன்னமே நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, கேட்குறது இல்லை. பிலேயாமுக்கு குரு சொல்கிற பணத்தை பார்த்துட்டாரு, கண் அது மேலே போயிடுச்சு. ஒரு ஆஃபர் வேறு அனுப்புகிறாரு பாருங்க, அந்த ஆஃபர் தாங்க சூப்பர் ஆஃபர். அது 17வது வசனம் பாருங்க. உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னான். பாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். நீ என்ன கேட்டாலும் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். உங்கள் வீட்டிலேருந்து நீ ஒரு பொருளை எடுத்துன்னு வர வேணாம், நீ என் கூட ஓடி மாத்திரம் வந்துரு. ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல, ஆஃபர் கொடுக்கும்போது என்ன பண்ணிடுதுங்க, இதுங்க லூஸுங்க ஓடிடுது. அப்புறம் கண்ணை கசிக்கின்னு வந்து நின்று என்ன பிரயோஜனம். பிலேயாம் அப்படி தான் என்ன பண்ணிட்டாரு, ஆஃபரை பார்த்த உடனே, பேக்கேஜை பார்த்த உடனே மறந்துட்டார் ஆண்டவரை. கொஞ்சம் கண்ணு என்ன பண்ணிடுச்சு, மறைச்சிடுச்சு. கூலி அந்த குறி சொல்லக்கூடிய கூலியை பார்த்த உடனே கண் என்ன பண்ணிடுச்சு, கொஞ்சம் அவருக்கு மறப்பாயிடுச்சு. மறப்பான உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் கண்ணு மூடிக்குச்சின்னு தெரிஞ்சிச்சு ஆண்டவருக்கு. எப்பா அவங்க கூப்பிட்றாங்கன்னா நீ போப்பான்ட்டு விட்டார். அம்மா அப்பா அவங்க விடுற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, போப்பான்னு விட்டார். மறுநாள் காலையில் வந்தார், கழுதி எழுப்பினார். குதிரை கூட இல்லைங்க, கழுதுங்க.
கழுதையை கட்டினாரு, சாணத்தை கட்டினாரு, மேலே உட்காந்தாரு, வேலைக்காரங்க கூட வந்தாங்க, அவங்க முன்னாடி போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவருக்கு வந்துச்சே பாருங்க கோபம். அந்த இதிலெல்லாம் வசனம் அழகாக இருக்குதுங்க. நான் அப்படியே ரசித்து படிப்பேன். அதெல்லாம் ஒரு ஜூஸ் குடிக்கும்போது ஒரு சிப் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஜில்லுன்னு இங்கே இறங்கும். அது அப்படியெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி குடிச்சிருக்கிறீங்களா? வேறு எதுன்னு கேட்கலங்க, ஜூஸை தான் கேட்குறேன். அவர் அப்படியே என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டில் வேலை கழுத மேலே ஏறி என்ன பண்ணுறாரு, அவர் போகிறார். அவர் போகும்போது ஆண்டவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நான் வேணான்னு சொன்னேன், கேட்டுச்சா? போது பற்றியா எவ்வளோ கொழுப்பு இருக்கும்னு ஆண்டவர் நினச்சிருப்பார் மனசுலங்க. நான் சொல்கிறேன் சும்மா கற்பனையாக, நானாக இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இது போன உடனே கண்ணு மறைச்ச உடனே ஆண்டவர் கழுத கண்ணை திறந்துட்டார். என்னது? கண்ணை மறைச்ச உடனே ஆண்டவர் கழுத கண்ணை திறந்துட்டார். கழுத பார்க்குது, உருவின பட்டயத்தோடு கூட தூதனானவர்னா இயேசு கிறிஸ்துங்க. தூதனானவர் வழியில் சக்குன்னு வந்து நிற்கிறாரு. நின்ன உடனே கழுதைக்கு எப்படி இருக்கும்? கழுதை இவ்வளோண்டுக்குது, இது அவ்வளோ பெருசாக நிற்கிறாரு. இதுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் மிரண்டு இருக்கும், பயந்து இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் கழுதை என்ன பண்ணுச்சு, ஐயோ நம்ம போகிற வழி சரியில்லை பழகுது, இந்த பக்கம் போயிடலாம் வயல்வெளியிலன்னு அது திரும்பிடுச்சு. ஆனால் பிலேயாம் கண்ணு தெரிஞ்சிச்சா? தடியை வச்சு 2 அடி கொடுக்குறாரு. ஏன் வயல்வெளி பக்கம் போகிற, ரோட்டு பக்கம் வா, நல்ல வழியில் போ அப்படின்னு. என்னது நல்ல வழியில் போ? இவர் போகிற வழி என்ன? நல்ல வழியில் போ. சரி, அது அடி வாங்கிட்டு பாவம் என்ன பண்ணிடுச்சு, மேலே ஏறி வந்துடுச்சு. தூதனானவர் 2வது தடவை உருவின பட்டயத்தோடு ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு. இந்த பக்கமும் செவுரு, இந்த பக்கமும் செவுரு. என்ன பண்ணும் பாவம்? மறுபடியும் கழுதை கண்டு அப்படின்னு இருக்குங்க வசனம். கழுதை மறுபடியும் என்ன பண்ணுது? கழுதை தூதனானவரை கண்டு இந்த செவுத்து கிட்ட போய் அவன் காலை நல்ல செவுத்து மேலேயே என்ன பண்ணுது, உரசுது. பஸ்ஸுலெல்லாம் போகும்போது அது மாதிரி எருமை மாடு மாதிரி சிலதெல்லாம் என்ன பண்ணும். அதில் என்ன கிடைக்குதுன்னே எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த உரசல்ல என்ன கிடைக்குது? வா நல்லா கையை பிடிச்சி மேலே நல்லா தடா தேய்ச்சிக்கடான்னு விட்டுறலான்னு இருக்கும் எனக்கு. போய் என்ன பண்ணிச்சு, இந்த கழுதை எடுத்துன்னு போய் அப்படி நல்லா போட்டு தேய்ச்சி விட்டுச்சு. கண்டிப்பாக அந்த செவத்தில் அந்த கல்லு பிசுறு அவர் மேலே வந்திருக்கும். வந்துச்சே கோவம் அவனுக்கு. 2வது தடவை போட்டு செறி அடிச்சு திராட்சை தோட்டம் பக்கத்தில் மறுபடியும் நேர்வழி கொண்டு வர்றாரு. அது மறுபடியும் நேர்வழியாக போகும்போது 3வது தடவை என்ன பண்ணுறாரு, தூதனானவர் உருவின பட்டயத்தோடு வந்து அப்படியே நிற்கிறார். எல்லாம் கொஞ்சம் கையை காமிக்க பார்க்கலாம். எஸ், ஊங்கட்டணும். இப்போ வந்து நிற்கிறாரு உருவின பட்டயத்தோடு. எங்கே தெரியுமா? முட்டு சந்தில் வந்து நின்ட்டார். இப்போ என்ன பண்ண முடியாது, பிலேயாமால எந்த பக்கமும் திரும்ப முடியாது. பாவம் கழுதங்க கீழே அப்படியே படுத்துருச்சுங்க. பிலேயாமுக்கு கீழே கழுதை என்ன பண்ணிடுச்சான், அப்படியே படுத்துருச்சின்னு வந்துச்சு பாருங்க. இவருக்கு கோபம் போட்டு அந்த கொம்பை வச்சு செறி அடி என்ன பண்ணுறாரு, அடிக்கிறாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு, கழுதையின் வாயை திறந்துட்டார். கண்ணை திறந்தவர் வாயை திறந்துட்டார். பாருங்க, இதுதாங்க என்ஜாயிங். அதை வாயை திறக்கிறார் பாருங்க. பாருங்க, ஏன் நான் சொல்கிறேன்னா இது நம்மளுக்கு சிரிப்பு மாதிரி தானேங்க இருக்குது. இந்த பாட்டெல்லாம் பாடி இப்போ நல்லா ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் ஆகி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் ஒருத்தர். இப்போ ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்குறாரு. 33 நாள் சிறையில் அப்படின்னு புக் எழுத போகிறாராம். டேய், எதுக்கு நீ சிறைக்கு போன? சுதந்திர தின போராட்டத்தில் போயா சுதந்திரத்தை அந்த கமெண்ட்டுங்களே எனக்கு படிக்கவே முடியலைங்க. திட்டுறானுங்க கழுவி ஊத்துறானுங்க. எனக்கு அது படிக்கும் போதே பகான்னு நான் கமெண்ட் எல்லாம் தள்ளி விடுறேன். நான் நம்மளுடைய வழி மாறுபாடானதா இருந்தால் கழுத கூட வாயை திறந்து நம்மளை என்ன பண்ண ஆரம்பிச்சிடுது. நம்ம சாட்சி போயிடுச்சுன்னா கண்டவெல்லாம் நம்மளை என்ன பண்ணுவான், பேசுவான். காரணம், நீ சாட்சி கெடுத்துட்ட. நீ சாட்சியை கெடுத்ததுனால தானே கழுத வாய் திறந்துச்சு. நீ ஒழுங்கா ஆண்டவர் முதல் தடவை சொல்லும் போதே வாயை முடிக்கணும் வீட்டில் உட்காந்துருந்தனாக்கா இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா?
கழுதை வாய் திறந்து என்ன தெரியுமா கேட்டுச்சு, நீ நான் என்னை வச்சிருந்த நாள் முதல் கொண்டு என் மேலே உட்காந்துக்கிட்டு வந்தவன் நீ தானே, நான் இது நாள் வரைக்கும் நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கிறேனா, நான் ஒன்றும் பண்ணதில்லையே, அப்புறம் ஏன் என்னை அடிக்கிற அப்படின்னு கழுதை வாய் திறந்து கேட்குற அளவுக்கு பிலேயாம் கேவலமானவனாய் என்ன பண்ணினான், மாறினான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், பிலேயாமோட கண்களை திறந்த போது உருவின பட்டயத்தோடு தூதனார் நிற்கிறத பார்த்தோன்னே இப்போ பணிஞ்சு ஊழ கும்பிடு. அப்போ தான் குனிஞ்சு பணிஞ்சு கீழே விழுந்து, ஆண்டவரே நீங்களா? நான் டேய் கழுதை மாத்திரம் என்னை பார்க்காம இருந்துச்சின்னு வச்சுக்க, கழுதை உன்னை நான் வெட்டியிருப்பேன், உன்னை வெட்டி கழுதி என்ன பண்ணிருப்பேன் நான் உயிரோட. அந்த வசனம் பாருங்க சூப்பராக இருக்கும். கழுதை என்னை கண்டு கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன, உன் வழிகளில் எனக்கு மாறுபாடு உண்டா இருக்கிறதினால் நான் உனக்கு உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருந்ததினால் தானே உனக்கு எதிரியாக நானே புறப்பட்டு வந்தேன். உன் சாட்சி மாறும்போது, உன் நடக்கை மாறும்போது, நீ தேவனை விட்டு விலகும் போது உனக்கு எதிரியா பிசாசு வர வேண்டாம், தேவனே உனக்கு எதிரியா வந்து என்ன பண்ணுவாரு, நிப்பாரு. எதிரியாய் நான் வந்திருப்பேனா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இப்போ போன அர்த்தமா போவேணான்னு அர்த்தமா? போக வேண்டாம் தான் அர்த்தம். ஆனால் இவர் ஒரு டெக்னிக்காக வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கிட்ட ஏதாவது நீங்கள் கேட்டு பாருங்களேன், நீங்கள் காசு கொடுத்தா நான் போகிறேன், அப்படி இல்லைனாக்கா வேணாம் மம்மின்னு ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்குவோம், ஐயோ பிள்ளை பாவம், இவன் பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு ஆண்டவரே அங்க சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன், நீர் வழியில எனக்கு எதிராக நிற்கிறதை நான் அறியாதிருந்தேன், இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய் விடுகிறேன். நான் திரும்பி போய் விடுகிறேன். இது போற லட்சணத்துக்கு அறிகுறியா? இது சொல்லுங்க, இது போற லட்சணத்துக்கு அறிகுறியா? இது திருப்பி எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. அவன் 3வது தடவை எக்ஸ்கியூஸ் கேட்குறான். ஆண்டவர் விட்டாரு. சில நாள் வேலை எல்லாம் பாருங்க, ஆண்டவர் அப்படியே பட்டத்துக்கு நூலை விட்டு கொடுக்குற மாதிரி அப்படியே போகும் பட்டம். பட்டம் என்ன நினச்சிக்குமா, நம்ம ஹையாக பறந்து நிற்கிறோம், ஐ ஆம் த ஹையஸ்ட் பர்சன்னு நினச்சின்னு இருக்கோம். இல்லைங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஃபூன்னு காற்று தான் ஊதுவார். அது என்ன பண்ணோம், சிக்கலாடி அடித்து பிடிச்சி மரத்தில் மாட்டி இதில் தொங்கி அதில் தொங்கி கிழிஞ்சி நாரா கீழே வந்து என்ன பண்ணோம், போடான்ட்டார். இப்போ அதான் சொன்னார் கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்லக்கடவா என்றார். அப்படியே பிலேயாம் பாலாக்கின் பிரபுக்களோட கூட போனார். அங்கே போன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சரியான வரவேற்பு. என்னது, பாலாக் பயங்கரமான வரவேற்பு. பாலாக் பிலேயாமை நோக்கி, உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோடே உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா, என்னிடத்திற்கு வராமல் இருந்தது என்ன, ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கனம் பண்ண மாட்டேனோ என்றான். எங்க இது வாசிக்க பார்க்கலாம். யூதா 11. யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, அதில் 11வது வசனம் வாசிங்க. ஒருத்தவங்க எபிரேயர் 13:5 வாசிங்க. எபிரேயர் 13:5 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதும் விட்டுருமா. யூதா 11 11வது வசனம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். படிங்கப்பா. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. சென்டென்ஸ் படிமா, அடுத்த சென்டென்ஸ் படி. வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சத்திலே வஞ்சத்திலே வஞ்சகம். இப்போ என்னாகுது, வேசித்தனம் வந்துடுச்சு, பொருளாசை வந்துடுச்சு, பண ஆசை வந்துடுச்சு, வஞ்சகம் வந்துடுச்சு, ஏமாத்து வந்துடுச்சு, தந்திரம் வந்துடுச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்புறமா உங்களை ஒரு வசனம் வாசிக்க வைக்கிறேன் நான். இப்போ என்ன பண்ணிட்டாரு, சொல்கிறாரு பாலாக்கிட்ட, கூப்பிட்டு போய் நல்லா ஆடடிச்சு மாடடிச்சு நல்லா சோர்குரெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லும்போது
பிலேயாம் சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்லுவேன். அதை தான் உன்னால் சொல்ல முடியும், ஏன்னா உன் வாயை திறக்க முடியாது. கழுத வாயை திறந்தவருக்கு உன் வாயை கட்ட முடியாதா? கட்டுவார். நான் என்ன வார்த்தை போடுறேன்னு நீ அதை மாத்திரம்தான் பேசவே முடியும். உன் தொண்டையிலேருந்து வேறு வார்த்தைலாம் உன் நாக்குக்கு வரவே வராது. அது சொன்னாரா, ரைட்டு. மறுநாள் காலைல போனாங்க, மேடாகிற இடத்துக்கு தான் கூட்டின்னு போவாங்க. பாரு, இந்த பிசாசெல்லாம் மேடாகிற இடம் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு கூட கூப்பிட்டு போய் நிற்க வச்ச இடம்லாம் பாருங்கள், மலை மேலே கொண்டு போய் வைக்கும், உச்சி மேலே கொண்டு போய் வைக்கும், எல்லாத்தையும் காமிச்சு நம்மளை உசுப்பேத்துறதுக்கு. இது அப்படி தான் கூப்பிட்டு போய் அவனை நிற்க வைக்குது. அப்போ இவன் சொன்னால் 7 பலிப்படம் கட்டு, 7 காளையை கொண்டு வா, 7 ஆட்டுக்கடா கொண்டு வா, பலியிடு, எல்லாம் பண்ணாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கேயே இருங்க, பலியிட்டு முடிச்சாச்சு, நான் போய் ஆண்டவர் பார்த்துட்டு வரேன், அவர் வந்து என்னை சந்திப்பார். என்னது? யார் வந்து? கர்த்தர் வந்து இவரை சந்திப்பாராம். போகிறார் இவர். போன உடனே ஆண்டவர் வராரு. இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது இல்லை, எங்கேயாவது ஒரு லாக் ஒன்று பண்ண வேணாம், ஒரு ஆப் ஒன்று வைக்க வேணாம். ஆண்டவர் வந்தாருங்க. அவர் வந்து என்னென்ன வாயில் போடணுமோ அத்தை மாத்திரம் போட்டார். இங்கே வந்து அவன் வாய் திறந்தா கூட காற்று தான் வரும், வேறு இதெல்லாம் என்ன பண்ணாது. அவர் சொன்ன வார்த்தையை தவிர வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணாது. வராரு, வந்துட்டு பேசுகிறாரு பாருங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க, 23ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து 7ஆவதுல, மோஆபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையிலுள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? அது அப்படியே அங்கே இருக்குது பாருங்க. அந்த வார்த்தை மாத்திரம்தான் அவனால் பேசவே முடிஞ்சு. ஸ்டாப். பாலக் கோவம் வந்துச்சு. ஸ்டாப். டேய், நான் உன்னை சபிக்க தான்டா சொன்னேன், நீ என்னடா ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிற? நான் தான் உன்கிட்ட முன்னமே சொன்னேனே, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தை தான் நான் பேசுவேன்னு சொன்னேனே. கரெக்டாக? சரி, ஒரு வேளை நீ மொத்தமாக பார்த்து ஒரு வேளை பயந்துருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னை நான் என்ன பண்ணுறேன், கடைசியாக வாழை பக்கம் மாத்திரம் நான் உன்னை கூட்டின்னு போய் காமிக்கிறேன். கடைசியாக. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இறங்குவார்னா, கோத்திரமாக என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கொடி அதுக்கு முன்னாடி இருக்கும். அந்த யாத்திராகமத்தில், எண்ணாகமத்தில், உபாகமத்தில் வாசித்த சூப்பராக இருக்கும். அவங்க எப்படி போவாங்கனாக்கா, யூதா கோத்திரம் தான் முன்னாடி இருக்கும், அவங்களது ஃப்ளாக் முன்னாடி இருக்கும். அப்புறம் பின்னாடி எல்லா கோத்திரங்களும் கொஞ்சம் இடம் விட்டு கொஞ்சம் இடம் விட்டு, அதுவும் மேலேருந்து பார்த்தா பார்க்குறதே ஒரு மாதிரி தனித்து வாசம் பண்ணுவான்றது. அதுதாங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நாம் அப்படி தாங்க தனித்து வாசம் பண்ணணும். அப்படின்னா என்ன, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கணும், யாரு கூடயும் பேசக்கூடாது, அதெல்லாம் இல்லைங்க. நீ 10 பேர் மத்தியில் போய் வேலை செய்யும்போது உன்னை பார்த்தா ஒருத்தனுக்கு என்ன வரணும்? பயம் வரணும். ஐயோ, க்ளோரி மிஸ் கிட்ட போனால், க்ளோரி மிஸ் ஒரு ஜபம் போட்டால் நான் அவ்வளோதான்னு பயம் என்ன பண்ணோம்? வரணும். நான் தனித்து வாசம் பண்ணுகிறவள், நான் தனித்து வாசம் பண்ணுகிறவள். என்னை பார்த்தா உனக்கு பயம் வரணும். கூட அதில் அன்பும் கலந்துருக்கும். ஏன்னா நான் உன்னை வெறுக்கலை, நான் உன்னை சபிக்கலை, நான் ஒரு நாளும் உன் மனசு கொன்ற மாதிரி நான் எதுவும் செய்யவும் மாட்டேன், உன்னை காயப்படுத்தவும் மாட்டேன். அதுதாங்க என்னோட குவாலிட்டி, கர்த்தர் கொடுத்த குவாலிட்டி. அவர் சாயலில் உருவாக்கப்பட்ட நான் இதை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. தனித்து வாசம் பண்ணுவான். பார்த்தா கோவம் வந்துச்சு, கையை தட்டிடு, வாயை மூடுறா, ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிற, நிறைய நல்லா ஆகிட போகிறாங்க அவங்க. அப்போ அடுத்த நாள் ஒரு மலை ஏறுறாங்க. அது மேலே மறுபடியும் 7 பலி செலுத்துகிறாங்க. அந்த பலியெல்லாம் செலுத்தி முடித்ததுக்கு அப்புறமா, இங்கே இரு, நான் போய் கர்த்தரை சந்தித்து விட்டு வருகிறேன். ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு வந்தார். ஆண்டவர் சொன்னார், நான் என்ன சொல்கிறேன்னா அத்தை மாத்திரம் போய் சொல்லு. அந்த 2வது வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது 19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதையே நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, நானே படிக்கிறேன்டா, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்.
காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். சூப்பரா சொன்னார் பாருங்க. இஸ்ரவேலை குறித்து புட்டு புட்டு அழகா என்ன பண்ணாரு? ரெண்டாவது, ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என்னை திட்டணும்னு நினைச்சா கூட உன் வாய் என்ன பண்ணாது? திறக்காது. உன் தொண்டையில் என்ன பண்ணாது? சத்தம் வராது. ஏன்னா நான் அவரோட பிள்ளை. கையை தட்டுங்க. நீங்க வேலை செய்யற ஆபீஸ்லயும் அதே கதை தாங்க. நீ சாட்சியோடு கூட ஜீவிப்பாயானால், உண்மையாலே தேவனுக்குன்னு நீங்க நிக்கிறதா இருந்தா, ஆண்டவர் உங்களை ஒரு நாள் யாரும் சபிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ வெறுக்கிறதுக்கோ விடவே மாட்டாரு. அந்த மாதிரிலாம் நிறைய போராட்டங்கள் எனக்கு வந்துச்சு. நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆஃபீஸில். என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் மலையாளி, எங்கள் அம்மா மலையாளி ஆனதுனால கேரளத்துலேருந்து நான் வேலை செஞ்ச ஸ்கூலுக்கு என்னது மந்திரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன மந்திரம் பண்ணிட்டேன் சொல்லிட்டா, ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி அந்த வயசில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த ஸ்கூலில் சாவு போகிறாங்க அப்படின்னு போய் எங்கள் பிரின்சிபலுக்கு என்ன பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஏஜுக்கு பார்த்தா பிள்ளைங்கள்லாம் காலேஜே முடிச்சிருக்கணும். பொய்யா என்ன பண்ணது நம்மளை பற்றி அவர் கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சு. இதை கவனிக்கல அவங்க. நாம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்களாச்சே. யாக்கோபு 31:5 பெஸ்லேயல் யூகித்து செய்கிறதுக்கு அவருக்கு என்ன இருந்துச்சு? ஆண்டவர் புத்தி கொடுத்துருந்தாரு. நம்மளாம் யூகித்து செய்கிறவர்கள். அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், க்ளோரி இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சார் அதை பாருங்கள் சார், இதெல்லாம் நேரத்துக்கு காலேஜ் முடிச்சு போன பிள்ளைங்க சார், அவங்கள நான் ஸ்கூல்லேயே உட்காந்து சாவ போகிறாங்க அப்படின்னு. ஆமாம்ல அப்படின்னு. ஆமாம் சார், அதுதான் ஆமாம். ஏன்னா நான் யாருக்கும் துரோகம் என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன். என் தேவன் இருந்திருக்கிறார். அன்றைக்கி வச்சார் முற்றுப்புள்ளி. க்ளோரி ஸ்கூலுக்கு என்ன பண்ணாது? ஒரு துரோகமும் பண்ணாது. இன்னும் நம்ம சாட்சியை நாம் என்ன பண்ணணும்? காத்து கொள்ளும்போது தேவன் நமக்கு என்ன செய்யணுமோ அந்த ஜெய கம்பீரத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? நம்ம வந்தாலே ஒரு ஜெய கம்பீரம் இருக்கும். ஏமே நாம் நடந்து வந்தாலே ஒரு ஜெய கம்பீரங்க. 67 வயசாயிடுச்சு, காலெல்லாம் நிதானம்லாம் கிடையாதுங்க, காலெல்லாம் மறுத்து போயிருக்குது. ஆனால் நான் நடந்து வந்தால் ஜெயகம்பீரம். ஏமேன். 67 வயசாச்சு, ஒரு குழந்தைய தூக்கி நடக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு பலனே கிடையாது. ஆனால் நான் குழந்தைய தூக்கி நடக்கும்போது எனக்கு ஜெயகம்பீரம். ஏமேன். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் நான் எந்த துரோகமும் என்ன பண்ணல. தானியேல் சூப்பராக சொல்கிறாரு. தானியேல் சூப்பராக சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னா, யாருக்கும் எந்த துரோகமும் என்ன பண்ண மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன். யார் கூட என்னால் பேசாமல் இருக்கவும் முடியாதுங்க. அவங்க மூஞ்ச தூக்கிட்டு கூட நான் தோலை தட்டி பேசுவேன். ஏன்னா ஒருவேளை இன்றைக்கி ராத்திரி நான் செத்து போயிட்டேன்னா, அவன் பரலோகத்துக்கு போகிறானா இல்லையா எனக்கு தெரியாது. எனக்கு பரலோகத்துக்கு போகணும், எனக்கு நித்திய ராஜ்யம் வேணும். நான் நித்தியத்துக்கு நான் கண்டிப்பாக என் நித்திய ஜீவன் போகணும். எப்பா உடியா என்னாயா இன்னும் அத்தையா யோசிச்சுன்னுக்கிறேன். நான் பாட்டுக்கு சிரிச்சுட்டு, அவங்க நினச்சிக்கோங்க சொரண கட்டவங்க, நீ என்ன வேணா நினச்சிக்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. 2வது தரம் பாருங்கள், சூப்பராக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஒரு அருமையான சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இவன் சொல்கிறான், சரி 3வது தரம் ஒரே ஒரு தரம் நீ வா, நீ வந்து இந்த தரம் நீ கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், சபிக்கணும். அப்போ 3 தரம் ஆயிடுச்சா? 2 தரம் ஆச்சா? 3வது தரம் போனார். 3வது தரம் போய் பலியெல்லாம் கொடுத்துட்டு, நீங்கள் பலிகளாண்டி இருங்க, நான் போய் ஆண்டவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லுங்க. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியோன்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு? இது முன்னமே உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்போவே வேணான்னு சொன்னாங்களே, கையில் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டானே. நீ முன்னமே யோசிச்சிருந்தனா முக்கொழிக்குன்னு இடுப்பில் வச்சுக்கிட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, உன் அழகுக்கும் உன் அறிவுக்கும் உன் படிப்புக்கும் ஆண்டவர் நேர்த்தியாக வச்சிருக்கிறாரு. வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. வெயிட் அண்ட் சி, வெயிட் அப்பான் த லார்ட். அவர் காத்துரு, உனக்கு அது கண்டிப்பாக என்ன பண்ணுவார். 3வது தரம் என்ன பண்ணார் இவர்? நிமித்தம் பார்க்குவோம் போல், ஆண்டவரை சந்திக்குவோம் போல் இவரே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறது,
தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே பிலேயாமுக்கு ஆத்திரம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. கோபம் உண்டவனாய் டேய் ஸ்டாப் பண்ணு. இப்போது பிலேயாம் கொடுத்துருந்த மரியாதையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நீ வா போ உந்து அப்படின்னு சிங்குலரில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாப் பண்ணு, நான் உன்னை கனம் பண்ணணும்னு நினச்சேன், ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். என்னவா? யார் கனமடையாதபடிக்கு? பிலேயாம் கனமடையாதபடிக்கு யார் தடுத்தாரா? கர்த்தர் தடுத்தாராம். கர்த்தர் தடுத்தாரா? இந்த குறி சொல்கிற பணத்தை வாங்கி இங்கே பாக்கெட்டில் போட்டுக்கிட்டியே, அப்போ தடுக்கும்போது நீ வாங்காமல் இருந்திருக்கணும் இல்லையா? நீ அப்போ வாங்காமல் இருந்திருந்தானாக்கா இங்கே நீட்ட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுங்க. இங்கே நீட்ட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீ ஓடி போயிடுங்கன்றான். டே 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 ஓடி போகிறதுக்கு வரட்டும் பிலேயாம் சொல்கிறான். இப்போ பிலேயாம் பேசலைங்க, கர்த்தருடைய ஆவி தானே அவன் மேலே இருக்குது. அதனால் இப்போ பிலேயாம் பேசலை, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் சொன்னால் நான் என்ன பண்ண முடியாது? பிடிக்கலன்னா கூட உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சொல்ல தான் செய்வேன். நீ கேட்டு தான் ஆகணும். நீ கேட்டால் கேளு, கேட்காட்டி போக கிடையாது, நீ கேட்டு தான் ஆகணும். ஏன்னா உன் காதை அப்படி திறந்துருவார். நீ கேட்டுக்கிட்டு எடுத்துக்கிறது எடுக்காததும் உங்கள் விருப்பம். ஓகேயா? ஓகே மாட்டா. இங்கே 3வது தரம் 4வது தரம் சொல்கிறார், இரு ஃபைனல் டச்சப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுற பாருங்கள். இந்த ஒரு கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் இல்லாமல் அது படம் வந்து விறுவிறுப்பாக போகவே போகாதுங்க. அந்த காலத்து கதையை சொல்கிறேன் நான். எனக்கு இப்படி ஸ்க்ரீன் ஏறும்போதும் நான் அங்கே இருக்கணும், ஸ்க்ரீன் இறங்கும் போதும் நான் இருக்கணும். நான் அந்த மாதிரி கேட்டகரி நான். அதே போல் பைபிளில் ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ருசிச்சு 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 சாப்பிடுவேன் நான். அப்போது இவர் சொல்கிறாரு ஃபைனல் டச் கொடுத்தப்புறம் போடா, நான் இதுக்குள்ளே நீ ஓடிப்போன்னு சொன்னாலும் நான்லாம் ஓடி போக மாட்டேன். ஏன்னா தேவாவியான ரெண்டுக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபைனல் டச் இப்போ கொடுக்குறாரு பாருங்க. 17வது வசனம் 24, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அதை விட்டுருங்க. 19வது பாருங்க, யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். யார் அது? இயேசு கிறிஸ்துங்க. தட்டுங்க கையை. தேவ ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறமா அவர் சொன்னதான தீர்க்க தரிசனம் தாங்க இது. யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் தோன்றும், யாக்கோபை ஆள்றதுக்கு ஒரு ஆளுகை செய்கிறவர் அந்த இடத்துல வருவாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு? போகிறாரு. ஆனால் இன்பிட்வீன் கேப்பில் இவர் ஒரு வேலை ஒன்று செஞ்சாருங்க. ஏன்னா இஸ்ரவேலை எந்த விதத்துலையும் அடக்கவே முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். யாருக்கு? பிலேயாமுக்கு. அதனால் என்ன பண்ணார்? பாலாக்கு ஒரு ட்ரிக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. என்னது? ஒரு ட்ரிக்கு. பாருங்கள், ஒரு வீட்டில் பொண்ணை கட்டணும்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க? டைரெக்டாக கேட்டாலாம் ஜாதி வித்தியாசங்குதுன்ட்டு என்ன பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு ட்ரிக்கு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. நீ கூட்டுக்கிட்டு ஓடிடு, அப்புறமா கட்டி வச்சுருவாங்க. நல்ல அபிப்பிராயம் இல்லைங்க, நல்ல ஈஸியான வேலை இல்லைங்களா? அப்போ ஒன்றும் வரதட்சணை கொடுக்க வேணாம், பணங்கணம் கொடுக்க வேணாம், செலவு பண்ண வேணாம், ஆளுங்களை இன்விடேஷன் அடித்து கூப்பிட வேணாம். சில பேர் மாதிரிலாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவர் இந்த பாலாக்குக்கு ஒரு போதனை ஒன்று செய்கிறார். இவர் என்ன போதனை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ள அவங்கள நேராக போய் எந்த டீல் பண்ணியும் டச் பண்ணவே முடியாது. அதனால் விக்கிரகத்துக்கு படைத்ததை அவங்கள முதல்ல என்ன பண்ண வைக்கணும்? அந்த 25வது அதிகாரம் 1-3 இருக்குதுங்க. அது 2வது, அவர்களை விபச்சாரம் செய்ய வைக்கணும். என்னது? ஏன்னா இந்த 2 காரியத்தை தான் தேவன் அருவருக்கிறார். இதை 2ஐயும் பண்ணால் அவர்கிட்டருந்து தேவன் என்ன பண்ணுவார்? தள்ளி நின்றுவார்.
நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கணும், ஆண்டவர் என்ன பண்ணுவார், தள்ளிடுவார். இந்த உபதேசத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டால் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 2:15-16. 2 பேதுரு 2 அதிகாரம் 15-16. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயாரின் குமாரனாகிய பிலியாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. ஓகே, அந்த இன்னொன்று வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2 அதிகாரம் 14 வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்போது இந்த ஒரு ட்ரிக்கை என்ன பண்ணுறாரு, பாலாக்கு சொல்லி கொடுக்குறாரு. பின்வரும் அதிகாரத்தில் நான் இங்கேயோட முடிச்சிடுறேங்க. பின்வரும் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டைம் ஆயிடுச்சு இல்லை லூசி? முடிஞ்சிச்சா? முடிச்சிடலாமா? சரி. அப்போ அடுத்த வாரம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வச்சுருக்கு. அடுத்த மாதம் அது 2 பேசலான்னு இன்றைக்கி பண்ணேன். இன்றைக்கி மற்ற வேலைங்கள்லாம் இருக்கிறதுனால என்னால் பேச முடியல. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரியத்தை அவங்களுக்குள்ளே போட்ட உடனே இஸ்ரவேல் ஜனம் லூசாட்ட அது என்ன பண்ணுது, செய்யுதுங்க. அதை செஞ்ச உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணிடுச்சு, இவ்வளோ நேரம் நான் உங்களை காத்து வந்து உங்களுக்காக நான் இவ்வளோ பெரிய பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு இச்சையின் காரியத்தில் என்ன பண்ணிடுறாங்க. சில பிள்ளைங்கள்லாம் அழகாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, புத்திமானாக இருப்பாங்க, ஒரு சின்ன இச்சைக்கு என்ன பண்ணுவாங்க, உளுந்து போயிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே என்ன பண்ணிடும், போயிடும், நாசமாக போயிடும். அதனால் பிலேயாம் வெறுக்கணும்னு எவ்வளோ நினச்சான், ஆனால் தேவன் வெறுக்கிறதுக்கு விடல. ஆனால் வெறுக்கிற காரியத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தேவனுக்கு அது பிரியம் இல்லவே இல்லை. வெறுக்காதபடிக்கு கர்த்தர் வெறுக்காதவனை வெறுப்பது எப்படி? யாரையும் சபிக்கிறதுக்கே போகாதீங்க. கர்த்தர் சபிக்காதவனை நாம் எப்படிங்க சபிப்போம்? நம்ம சபிப்பாமல் இருப்போம். அதாவது இது பாதியிலே விட்ட மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணலாம், தொடரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்ல கதை கேட்டிங்களா? கதை கேட்டது சரி, வால் மட்டும் ஏறலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரி, எத்தனை பேர் இதிலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டீங்க? ஆமென், ஹல்லேலூயா. வெறுக்கவே போகாதீங்க யாரையும். நம்மளுடைய காரியமே அல்ல. கர்த்தர் வந்துட்டு அந்த காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கல. கூடுமான அளவும் எல்லாரோட கூட சமாதானமாய் இருங்கள் என்று தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் சமாதானமாய் இருக்க என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. மற்றவங்களை நியாயம் தீர்க்காதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, மற்றவங்களை குறித்து போய் வேண்டாததை சொல்லாதீங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு விருப்பமே இல்லை. அதெல்லாம் சத்ருவான உங்களுக்குள்ளாக போட்டு அந்த காரியத்தை செய்ய வைக்கிறது. அந்த காரியத்தை செய்ய போகாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்திருத்து நிற்கலாம். இந்த வேளையில் உங்களுக்குள்ளாக அப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, கர்த்தாவே நான் இன்றைக்கி என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இப்பேற்பட்ட காரியங்கள் எனக்குள்ளாக இருந்தால் இந்த மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதிலிருந்து வெளியே வாங்க. இல்லைங்களா? கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லியும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு காரியம் உனக்குள்ளாக இருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வந்துடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சிலவங்க சொல்லுவாங்க, பெற்றோர் கூட சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு, இது வேண்டான்னு. இல்லைங்களா? இந்த காரியம் எது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, இன்றைக்கு வெளியேற்றுங்க. கட்டளைகளை கடைப்பிடின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்னால் முடியல, இந்த காரியம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட இன்றைக்கி அந்தரங்க பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறவர்கள் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, என்னை அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு.
நம்ம வெளியில பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அநேக காரியங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால இன்றைக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அப்பா தேவனே, இதோ கர்த்தாவே, இது சொன்னதின்படி விக்கிர ஆராதனை காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் நுழையக்கூடாது, விபச்சாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்க என்ன பண்ண, கர்த்தர் வெறுப்பார். விக்கிராராதனையும் விபச்சாரமும் கர்த்தருக்கு அருவெறுப்பான ஒரு காரியம். அந்த காரியம் என்னிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒருபோதும் அணுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செபிக்கும் பொழுது, அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்தும் போது கர்த்தர் உங்கள் குடும்பத்திலும் உங்களிலும் அது வராத பட்டைக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன், அல்லேலூயா. சிந்தனையில கூட அது யோசிக்க கூடாது. கர்த்தாவே, எனக்கு வேண்டாம், இது உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் ஆசீர்வதிக்க அவரால் கூடும். ஏனென்றால் நம்மை உருவாக்கின தேவன், அவர் சாயலிலே படைத்த தேவன், நம்மை ஆசீர்வதிக்க அவரால் கூடும். அவரை நேசித்தால் மாத்திரம் போதும். இப்பேற்பட்ட அருவெறுப்பான காரியங்களை செய்யாத படிக்க கர்த்தாவே, உம்மிலும் உடைய வார்த்தையில் நான் நிலைத்து நிற்பேன் என்று சொல்லி நீங்க இந்த வேலையில ஒப்பு கொடுங்க. அப்படி யாராவது இந்த காரியங்களில் சிக்கி கொண்டு இருந்தால், அப்பா தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, நான் இதுல இருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்கெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ இப்பேற்பட்ட காரியத்திலே, ஏசப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கட்ட வைக்கிறேன் என்று சொல்லுங்க. கட்ட அவிழ்க்கப்படுவீர்கள். கர்த்தர் பெருங்காரியங்களை செய்யவே இன்றைக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கொடுக்கவே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார், கொண்டு வந்திருக்கிறார். அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த வேலையில அப்பேற்பட்ட காரியங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்க விருப்பப்பட்டால் தான் கர்த்தர் உதவி செய்வார். இல்லை நான் இது முடிச்சுட்டு கேட்டுட்டு போய் அது ஒரு தடவை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்களா, அப்படி பிறகு திரும்பி வரவே முடியாது. வேண்டாம், இதுதான் கடைசியாக இருக்கட்டும் என்று சொல்லி, கர்த்தாவே நான் அதிலிருந்து வெளியே வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுவித்து கர்த்தர் உன்னை கண்டிப்பாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, சொல்றவங்களாம் சொல்லுங்க கர்த்தரிடத்தில். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. அப்பா தேவனே, இதோ கர்த்தாவே பாஸ்டர் குளோரி உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தாவை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே கர்த்தர் வெறுக்காவிட்டால் நாங்கள் யாரையும் வெறுக்க முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ கர்த்தர் வாயிலை வைத்ததைத்தான் நாங்கள் பேச முடியும் என்பதை கர்த்தாவே ஆண்டவரே அழகாக எல்லா காரியத்தையும் கர்த்தாவை சொல்லி கொடுத்தார்கள் ஐயா. அதற்காக நன்றி. மகளை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க ஐயா. உம்மையிலும் உடைய வார்த்தையிலும் கர்த்தாவை மகளை இன்னும் அதிகமாய் பலன் கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் சபையாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே மகளை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம் இன்னும் அதிகரித்து கர்த்தாவே இரத்த கோட்டைகள் மூடி மறைக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே, மகளுடைய கர்த்தாவே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகுவதாக கர்த்தாவே. பரிபூர்ண ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆயுசு நாட்கள் குட்டி கொடுக்கப்படட்டும் ஐயா. அவர்கள் குடும்பத்தை நிர்வாணத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமட்டும் ஆசீர்வதிக்கவே வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அப்படியாக மகளையும் பொறுப்பேற்று எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த சபைக்கு வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. சபை மக்கள் அனைவரும் இந்த காரியத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் கர்த்தர் முடிவு எடுத்திருக்கிறார்களோ, இனி நான் இதை செய்ய மாட்டேன், நான் கர்த்தருக்கு முன்னதாக உண்மை உத்தமமாய் ஜீவிப்பேன் என்று யாரெல்லாம் முடிவு எடுத்தார்களோ, பரிசுத்த ஆவியானவரே அவர்களை பொறுப்பேற்க வேண்டும் ஆய்ச்சிக்கிறேன் ஐயா. நீங்க வழி நடத்துங்க ஐயா. அவர்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, விட முடியலையே என்று சொல்லி தவித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சிந்தனையிலும் இருதயத்திலும் பிடிப்பட்டு இருக்கிற காரியங்கள், மாம்சத்தினால் பிடிப்பட்டு இருக்கிற காரியங்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டுந்து அப்புறப்படுத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் இரத்தத்தினால் நான் ஜெயம் எடுக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் விடுதலை பெறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா. அப்பா தேவனே, அப்படியாக ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே நீர் விடுவித்துக் கொண்டே இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே பிலேயாம் வழியிலே ஒருத்தரும் போகாதபடிக்கு ஐயா நீர் கர்த்தாவே
கர்த்தாவை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அவனை தடுக்க கர்த்தா உருவின பட்டயமாய் நீ நின்றீர் ஐயா, அதற்காக நன்றி. ஆனால் இன்றைய நாட்களிலே நீர் கர்த்தாவே இதோ நேசிக்கிற தேவனாக எங்களுக்கு முன்னதாக நிற்கிறீர் ஐயா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, ஒவ்வொரு நபரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எல்லாருடைய சிந்தனையும் கிறிஸ்துவின் சிந்தனையாக மாற்றப்படட்டும் ஐயா. சுத்த இருதயம் உள்ளவர்களாக மாற்றுங்க கர்த்தாவே. மாம்சத்தின் கர்த்தாவே பெருமையிலிருந்தும் கண்ணின் நிச்சயிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே வரட்டும் மக்கள் கர்த்தாவே. ஆண்டவரே சுத்த இருதயம் உள்ளவர்களாக மாற்றுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே நீர் ஐயா ஒவ்வொருத்தரும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமட்டும் ஆசீர்வதிக்கவே இங்கே தங்கி இருக்கிறீர் ஐயா, அதற்காக நன்றி கர்த்தாவே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்பா என்னை வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமட்டும் ஆசீர்வாதிங்க அப்பான்னு கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கவே இதோ கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் உருவின பட்டயமாக அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற இரண்டு கரத்தை உயர்த்தி இதோ கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க என்று கேளுங்க. என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையும் ஆசீர்வதிங்க என்று கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பா தேவனே உமக்கு நன்றி ஐயா. எங்கள் மத்தியில் அசைவாடி ஒவ்வொருத்தரும் நீர் தொட்டு கொண்டே இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பதற்காக நன்றி ஐயா. வானம் எங்களுக்காக திறக்கப்பட்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. புதுவெளன் அடைந்ததற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் ஐயா. ஆரோக்கியம் என்னும் ஐஸ்வர்யத்தை எங்கள் மேல் பொழிந்து கொண்டே இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு வேண்டாத காரியங்களை அகற்றி கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு சித்தத்தின்படி ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பதற்காக நன்றி. எல்லாம் நன்றி செலுத்துங்க அப்பா தேவனே. வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை ஆசீர்வதித்தீரே, இடம் கொள்ளா மட்டும் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதித்தீரே. நன்றி 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 சொல்லுங்க. வாயில திறந்து நன்றி செலுத்துங்க. அப்பா நன்றிப்பா, நான் பெற்றுக்கொண்டேன் சொல்றேன். நீங்க வீட்டுல போகும்போதே அந்த அற்புதத்தை காண்பீர்கள். இன்றைக்கு அந்த அற்புதத்தை காண்பீர்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்படியாக எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை கண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தட்டும் கர்த்தாவே. அப்படியாக கர்த்தாவே இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் வந்தது நல்லது என்று கர்த்தாவே உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து கொண்டு கடந்து செல்லட்டும். போடப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் சத்ருவானன் பிடுங்கி போடாதபடிக்கு வழியிலே கர்த்தாவே உடைய பரிசுத்த இரத்தத்தினால் மூடி மறைக்கிறோம் ஐயா. எல்லாருடைய சிந்தனையும் இருதயத்தும் ஆவி ஆத்மா சரீரத்தும் உடைய பரிசுத்த இரத்தத்தினால் மூடி மறைக்கிறேன். நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எல்லாரும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தினீர், அதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. கண்ணூர் பகுதியில் நடக்க போகிற அந்த ப்ரோக்ராமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஏற்ற வேளையில கர்த்தாவு காரியங்களை அழகாக நீர் செய்து முடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களையும் ஏற்ற வேளையில கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லாரும் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து ஆசீர்வாதத்திற்காக நன்றி. 6 நாளைக்கான ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் நீர் கொடுத்ததற்காக நன்றி. எல்லாரும் சந்தோஷத்தோடு கூட கடந்து செல்லட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றின் மேலும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் என்றென்றும் ஒருத்தரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord as I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord as I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி நன்றி கர்த்தாவே. ஹalleluya. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்.